ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்களோட பிளான் படி இன்னைக்கு பார்க்க போகிற மெயின் டாபிக் டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸ் ட்ரைனிங் இன் ஸ்ரீலங்கா. உண்மையாக சொல்ல போனால் டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸ் ஸ்ரீலங்காவுக்குரியது எப்படி நாங்கள் செய்ய போகிறோன்றதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவுக்கு பார்க்கும்போது நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ரீசன் நாங்கள் இங்கே டைம் அட்டெண்டன்ஸ் செய்யும்போது ஓவர் டைம், ஷிஃப்ட் பேசிஸ், டபுள் ஷிஃப்ட் பேசிஸ், அதுக்கப்புறம் அது தவிர நிறைய காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில். டைம் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது அதோட ஹாலிடேஸில் வர கேட்டகரிஸ் படி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நாங்கள் நீங்கள் டீட்டெயிலாக ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி இந்த சொல்யூஷனை நாங்கள் எங்களுக்கு ஈஸியான மாதிரி செஞ்சு கொள்ளலான்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி எங்களோட டீம் யாருன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ முதலாவது என் பேர் சபிஷாந்த். நான் தான் ப்ரொஜெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறேன் ஹைக்விஷன் கண்ட்ரி ஆஃபீஸ் ஸ்ரீலங்கா படி. ஸோ அடுத்ததாக மார்க். Yes, my name is Mark. I'm handling the distribution market in Sri Lanka. Thank you very much, Shabi. Thank you, Mark. Yashanta. Hi, Shabi. Good evening to everyone. My name is Yashanta. I'm handling the technical support for Sri Lanka. Thank you, Shabi. Thank you, Yashanta. And Varuna. Hi, I'm Varuna. I'm working in the project sales division in Sri Lanka Equation office, and it's great to see you all you guys here. Thank you, Varuna. ஸோ அப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் செஷனுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கூடிய டைம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மெயின்லி இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்க போது ப்ராக்டிக்கல் செஷன். நாட் ஓன்லி இது தியரிட்டிக்கல் செஷன், இன்றைக்கி ப்ராக்டிக்கல் செஷன் உங்களுக்கு இருக்குது. அதோட நாங்கள் இப்போ என்னென்ன சொல்கிறோமோ அதை செஞ்சும் காட்டுறதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் உங்களோட தொடர்பு கொண்டிருக்கான்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எப்படின்னா மெயின்லி நாங்கள் சொன்ன மாதிரி Q&A செஷன் மூலமாக அவங்களுக்குரிய கேள்வியில் நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ எங்களோட டீம் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பேக் எண்டில். ஆல்வேஸ் உங்களோட Q&A செஷனுக்குரிய எல்லா பதில்களும் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் தரப்படும். அது தவிர எங்களால் டைம் சேவ் பண்ணிக்கிற முடிஞ்சால் டிரெக்டாக உங்களுக்கு பேசுறதுக்கும் நாங்கள் டைம் தரோம். ஸோ அதோட பேசி எங்களுக்கு டிரெக்டாக கிளாரிஃபிகேஷன் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த டைம் இஷ்யூனால தான் எங்களால் இதை கொஞ்சம் டிரெக்டாக பேசுகிற டைம் குறைச்சிக்க வேண்டிய டைம்லாம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மெயின்லி இன்றைக்கி நாங்கள் தியரிட்டிக்கல் பார்ட் பார்க்குறதோட மெயின்லி ப்ராக்டிக்கல் பார்ட்டும் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதோட நாங்கள் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நாங்கள் போவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் படி பார்க்க போனால் மெயின்லி இந்த டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸ் ஏன் இது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்னன்னு பார்க்க போனால் மெயின்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்ரெடிஷனல் ஸ்டைல் பார்த்தா நார்மலி டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் ஒரு ஆஃபீஸோ இல்லாட்டி ஒரு பில்டிங்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் டைம் அட்டெண்டன்ஸ் உங்களோட ஸ்டாஃப்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதா இருந்தால் முன்னால் நாங்கள் செய்கிறது அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸுக்கு வரும்போது ஒரு புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கில் டைமையும் டேட்டையும் எழுதி அவர் சைன் பண்ணணும். அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜாக ஒரு கார்டு சிஸ்டம் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த கார்டு பஞ்ச் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு டைம் அட்டெண்டன்ஸ் அக்யூரேட் எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி பார்க்க போனால் டைம் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்ன்றது சிம்பிள் ஒரு டிவைஸ் த்ரூ இல்லாட்டி உங்களுக்கு சாஃப்ட்வேர் த்ரூ உங்களுக்கு செய்யக்கூடிய அட்வான்டேஜ் இப்போ இருக்குது. ஸோ அதுலேயும் ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யும்போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அதை எப்படி நீங்கள் உங்களோட ப்ரொசஸை ஈஸியாக்கி கொள்ளலான்றதையும் அதோட உங்களோட ப்ரொசஸை எப்படி அக்யூரேட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்றதை பற்றியும் இன்னைக்கு நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டால் மெயின்லி இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி முதலாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்றுக்கு இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதோட ஒரு டோன்ற ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் மட்டும் உங்களுக்கு உள்ளே கிடைக்கிற மாதிரியும் இதை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அவரோட தம் பிரிண்ட் அப்படின்ட்டு அவருக்கு கொடுத்துருக்க கார்டு அப்படின்ட்டு அவரோட ஃபேஸ் மூலமாக 3 விதமான ஆத்தரைசேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான மாதிரி மாடல்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியுன்றதை நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல நாங்கள் பார்ப்போம். ஸோ இங்கேனைக்கு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஸோ அதே டைமில் டோர் ஓப்பன் பண்ணுறதோட சேர்த்து மார்னிங் இன் அண்ட் ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு போகும்போது அவுட் எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் பர்பஸ் அப்படின்னா இது யாராலையும் இதை என்ன சொல்கிறது அக்யூரஸியை குறைக்க இல்லாத மாதிரி. ரீசன் என்னென்னா முன்னெல்லாம் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இல்லாத போது நிறைய பேர் அவங்களோட பேரை அவங்களோட ஃப்ரெண்டோட பேரையும் சேர்த்து எழுதி வச்சு சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் ஃப்ரெண்டு உள்ளுக்கு அந்த மாதிரி இருக்கும், அவுட்டாக இருந்தும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய கன்ஃப்ளிக்ஷன்ஸ் இல்லாமக்கி கொள்றதுக்குரிய ஒரு அக்யூரஸியான லெவல் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டைம் அட்டெண்டன்ஸ் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம் இது சிலவங்களுக்கு என்ன சொல்கிறது இது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கலாம். ஐசி இப்படி ஒரு டிவைஸ் வந்துருச்சுன்றது. பட் எனிஹாவ் பார்க்க போனால் ஒரு ப்ரொசஸ் ஒன்று பார்க்கும்போது நாங்கள் அக்யூரஸி கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸ் அதோட
அதில் இருக்க அட்வான்டேஜஸ் படி பார்க்கும்போது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது நாங்கள் டோ ஆக்சஸ் கண்ட்ரோலாகவும் இது யூஸ் பண்ணலாம் சில டிவைசஸ். அதோட கேப்சர் டிவைஸில் நாங்கள் மெயினில் நாங்கள் யூஸ் பண்ணுறது தம் பிரிண்ட், ஃபேஸ், கார்டு. நாங்கள் அதை பற்றி நாங்கள் இன் டீட்டெயில் பார்ப்போம். பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறது எப்படி, கார்டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ நார்மலி இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ரொசஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளோ ஒன்று தான் நாங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலி டிவைஸ் இருக்கும், அது ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி எங்களோட விஎம்எஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் த்ரூ உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் செஞ்சு கொள்ள முடியும். இன் அவுட் ப்ரொசஸ், ஓவரால் டைமிங், ஓவர் டைமிங், அதுக்கப்புறம் ஹாலிடேஸ், அதுபடியான டோட்டல் சொல்யூஷன்ஸையும் உங்களுக்கு டைம் மெயின்டெனன்ஸ் படி ரிப்போர்ட்டிங் ஜெனரேஷன்ஸ் பார்ட் ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதை பற்றி நாங்கள் எப்படி செய்கிறோன்றது நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ மெயின்லி நாங்கள் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் பார்த்தா பயோமெட்ரிக் வந்து நார்மலி இப்போ நிறைய டிவைஸில் இருக்குது. அதுலேயும் எங்களோட ஹைக்விஷன் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கோனீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வெரி பாப்புலர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்க அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னிஷனில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது எங்களுக்கு. ரீசன் இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்லாம் டச் பண்ணுறதை விட டச்லெஸ் ரெக்கக்னிஷன் ஆத்தென்டிகேஷன் இருந்தால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிசீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி டைம்களில் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டிவைசஸ் மெத்தட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ரெக்கக்னிஷன் படி 2 பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் செய்ய முடியும். அதோட கார்ட் சிஸ்டம், இந்த கார்ட் சிஸ்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க இது காம்ப்ளிகேட்டான விஷயம்னு. நத்திங். இந்த கார்ட்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் ஒவ்வொரு டிவைசஸ் இல்லாட்டி ஒவ்வொரு மெக்கானிசம், ஒவ்வொரு என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ், அதோட ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் மெத்தட்ஸில் மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் நாங்கள் வேறு டிஃபைன் பண்ணியிருக்கோது. பட் நார்மலி எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுல பாப்புலர் கார்ட்ஸ் நாங்கள் இஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர மைஃபை கார்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் நிறைய டிவைஸில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் இருக்குது. இப்போ நார்மலி பாப்புலர் கார்டு சிஸ்டமாகவும் இதை நாங்கள் 2 யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த நாங்கள் பேசிக் நாலேஜ்னு பார்க்கும்போது நாங்கள் டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் எடுத்துக்கொண்டா நாங்கள் என்னென்ன பார்க்கணும். ஸோ எதை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு பார்த்தா மெயின்லி செக்இன், செக் அவுட் அண்ட் லேட் அரைவல்ஸ், ஏர்லி டிபார்ச்சர், டைம் டேபிள் அண்ட் ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிள். அடுத்து ஷிஃப்ட், ஓவர் டைம், ஹாலிடேஸ் அண்ட் லீவ், கரெக்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி இருக்க மெயின் பேராமீட்டர்ஸ் பற்றி நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கலாம் இன் டீட்டெயில். ஸோ இதுதான் டைம் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன் பார்த்தா எங்களுக்கு தேவையான விஷயமும் நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய மெயின் ரிப்போர்ட்டிங் பார்ட்டும் இதில் இருக்குது. ஸோ செக்இன், செக் அவுட்னு எடுத்துக்கோன்னா நார்மலி ஒரு பர்சன், ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் உங்களோட ஆஃபீஸுக்கு வராருன்னா அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னா அவர்கிட்ட செக்இன் டைமையும் அவர்கிட்ட செக் அவுட் டைமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைமிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைட் பண்ணி மாடல் செலக்ட் பண்ணி டிவைஸ் கனெக்ட் பண்ணி. அது தவிர ஒரு ஸ்டாஃப் லேட் அரைவலா இல்லாட்டி ஏர்லி டிபார்ச்சரா அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம் இதை யூஸ் பண்ணி. இது தவிர டைம் டேபிள், ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஷிஃப்ட் பேசிஸ் பார்க்கும்போது இது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நார்மலி ஒவ்வொரு ஆஃபீஸஸ் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் டிஃபரெண்ட் நார்மல் கம்பெனிஸை விட. அதே மாதிரி சில கம்பெனிஸில் டைம் டேபிள் படி பார்த்தாலும் நார்மல் சில கம்பெனிஸ் மார்னிங் 8 to 5, அப்படிலாட்டி சில கம்பெனிஸ் மார்னிங் 7 to evening 6, அப்படிலாட்டி 8:30, 5:30. அப்புறம் நார்மல் டைமிங் இல்லாமல் டைமிங்ஸ்லையும் டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு டைம் டேபிளையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். டைம் டேபிள்னு சொல்லும்போது நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டா ஸ்ரீலங்காவுக்கு படி நாங்கள் இந்த டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால், டிசைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மலி ஸ்ரீலங்காவில் 8:30 தான் இன் டைம். பட் சிலவங்க 7 மணிக்கே வந்துடுவாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் கட்டாயம் கேப்சர் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ஹாஃப் டேக்கு முதல்ல நார்மலி 12:30 மாதிரி டைம் தான் ஹாஃப் டே ஃபுல் டே டைமிங் இருக்கு. ஸோ ஹாஃப் டேல வர்றதுக்கு முதல்ல நார்மலி 8:30க்கு மிஸ் ஆன ஒரு ஆள் அவரை 9:30 வரைக்கும் அலோவ் பண்ண சான்ஸ் இருக்குது ஆஃபீஸில். ஸோ அப்போ சில கம்பெனிஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில கம்பெனிஸ் அதை லேட் அரைவல்னு சொல்லி அதுக்கு ஃபைன்ஸ் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி டைமிங் ஷெட்யூல் பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் பார்த்தா நார்மலி 8:30 ஜாப்பாக இருந்தாலும் சிலவங்க 7 மணிக்கும் காலையில் வருவாங்க, அவங்க சிலவங்க 10 மணிக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணவும் வேணும், அதே மாதிரி அவங்கள கேட்டகரைஸ் பண்ணவும் வேணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டைம் டேபிள் செட் பண்ணவும் வேணும்.
ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மார்னிங் 8:30 ஈவினிங் 5:30 இன் அவுட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கன்ஃபிகரேஷன் பண்ணி வைக்க முடியாது. ரீசன் சிலவங்க அதை தாண்டி எக்ஸப்ஷனல் டைம்ஸில் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு டைமிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை டைம் டேபிள் படி ஃபிக்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு கன்ஃபிகரேஷன் படி செய்ய முடியும். அதை பற்றி நாங்கள் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ப்ராக்டிகல் ஸ்டைலில் செஞ்சும் காட்டுறதுக்கு நீங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர ஷிஃப்ட் பேசிஸ், நார்மல் கம்பெனிஸில் ஷிஃப்ட் பேசிஸ் மார்னிங் ஹவர்ஸ், ஈவினிங் ஹவர்ஸ், இல்லை நைட் ஹவர்ஸ் 3 ஷிஃப்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி 2 ஷிஃப்ட்ஸ் இருக்கும். சம்டைம் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் வேலை செய்கிற கம்பெனிஸும் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியும் எங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் எங்களுக்கு டைம் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் எங்களோட டிவைசஸில் சாஃப்ட்வேர் த்ரூ. அண்ட் ஓவர் டைமிங் டைம் கால்குலேட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஓவர் டைமிங்கில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ ஓவர் டைமிங் கால்குலேஷன் படியும் எங்களுக்காக டைமிங்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ 5:30க்கு பிறகு ஒரு இந்தளவு டைமிங் ஒர்க் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுபடி பேரோல் சிஸ்டம் மக்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கும். ஸோ எங்களுக்கான முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தர முடியும். இவர் இந்த டைமில் ஒர்க் பண்ணதா, இது ஓவர் டைம் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருந்தா நார்மல் எங்களோட கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் படி. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் படி இவருக்கு இந்த சான்சஸ் இருக்குன்றத படி எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கொடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அது தவிர ஹாலிடே அண்ட் லீவ். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, மெயின்லி ஹாலிடேஸ் அண்ட் லீவ்ஸையும் எங்களுக்கு என்டர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் எங்களோட டிவைஸில். ஸோ ஹாலிடேஸ் அண்ட் லீவ்ஸ் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி இதே சிஸ்டமில் ஆட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் மெயின்லி ஆட்டோமேட்டிக்கலி ஹாலிடேஸையும் லீவையும் கால்குலேட் பண்ணிக்கிற முடியும். அதோட எங்களுக்கு கால்குலேஷன்ஸ் படி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்க ஜென்ரேட் பண்ணும்போது ஸோ அது அப்சென்ட்டாக காட்டாது, அது ஒரு ஹாலிடே இல்லாட்டி லீவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்குரிய அட்வான்டேஜஸும் இருக்குது. அது தவிர கரெக்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம் என்னடா கரெக்ஷன்ஸ் இருக்கேன்னு. ஸோ எங்களுக்கு Q&Aலையும் ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. நார்மலி ஒரு பர்சன் மிஸ் பண்ணிட்டார்னா, இன் அவுட் வைக்கிறது மிஸ் பண்ணிட்டார்னா அவர் என்ன செய்வார்? ஸோ அதுதான் இந்த கரெக்ஷன்ஸ் பார்ட். ஸோ அந்த கரெக்ஷன் பார்ட் HR டிபார்ட்மெண்ட்டால் இது ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நார்மலி உங்களுக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாருன்னா அவர் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் HR டிபார்ட்மெண்ட்டால் முடியும் அவர்கிட்ட இன் அவுட்டை மேனுவலி பப்ளிஷ் பண்ணவும் முடியும் சிஸ்டத்துக்கு. ஸோ அது மாதிரியான டீடைல்ஸ் செய்கிறது தான் கரெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் செக்இன், செக் அவுட், லேட் அரைவல், early departure, time and shift basis working, and overtime, holidays, leave, corrections என்ற மெயின் பேராமீட்டர்ஸ். இது தவிர நாங்கள் பேராமீட்டர்ஸ்க்கு அடுத்ததான் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் எடுத்துக்கொண்டால் ரிப்போர்ட்டிங் தான் மெயின் நம்பர் 1. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் படி பார்க்க போனாலும் எங்களுக்கும் ஈஸியாக ரிப்போர்ட்டிங் ஜென்ரேட் பண்ண முடியும், டெய்லி அட்டெண்டன்ஸ் இன் அவுட் எடுக்க முடியும். ஸோ லேட் அரைவல், ஏர்லி ரிப்போர்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும். அது தவிர அப்சென்ட் ரிப்போர்ட் வேறையா, அட்டெண்டன்ஸ் கரெக்ஷன்ஸ் செஞ்சது யார் யாருக்குன்ற டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வேறையா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். டெய்லி, மந்த்லி, ஆனுவலின்னு உங்களுக்கு ஈஸியாக ரிப்போர்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்ட்ஸும் எங்களுக்கு சாஃப்ட்வேர் வைஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் IVMSல அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் காட்டும்போது நாங்கள் எப்படின்றது காட்டுறோம். ஸோ யசாந்த், ஸோ what do you think about our product family? Yes, Shabi. I think we have a very wide range of products. Yeah. So if we look at this diagram, starting from the left side, we have the standalone terminals, which we can categorize into 3 categories, like Minmo, which is very popular these days. Again, we have fingerprint terminals as well as the card terminal. Also, if you want to have like multi-door control systems, also we can support up to 4-door controllers with attached readers and issuers for the card systems, as well as we have certain peripheral devices which we can use for functions like visitor registration as well as elevator controller. Also, we have variety of accessories coming from cards, brackets, buttons and locks, where we can use for the access control systems as well as for the configuration part. Also, one part that which is getting popular nowadays is the swing barrier gates and the actually the speed gate systems. So which you can use to control the traffic of human traffic in busy places. So this is our product range, Shabi. So any of these products can support time and attendance. So you can configure as you wish depending on the customer requirement. Yes, Yasant, thank you. ஸோ ஆல்ரெடி யசாந்த் சொன்ன மாதிரி இந்த மின்மோ டிவைசஸ் எங்களோட ஃபேஷியல் டெர்மினல் டிவைசஸில்
கேட்டகரைஸ் பண்ணிருக்கல டெர்மினல், மல்டிடோஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், பெரிஃபரல் டிவைசஸ், அக்சசரிஸ் அண்ட் ஸ்பீட் கேட் அண்ட் டர்ன் ஸ்டைல்ஸ். அதில் டெர்மினல்ஸ்ல எங்களோட மின்மோ டெக்னாலஜி தான் ஃபேஸ் ரெகக்னிஷனுக்குரிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அது இப்போ பாப்புலர் டிவைஸாக இருக்குது. அதுலேயும் டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் டிவைஸ் நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் செஞ்ச நாங்கள் ட்ரைனிங் டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் மாடியூல் ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று காட்டியிருந்தோம். ஸோ அதுவும் அது தவிர ஃபேஸ் மாடியூல் டர்ன் ஸ்டைல்ஸ். ஸோ யசாந்த சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் கேட்ஸ் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்பெஷலி இது இப்போ பாப்புலர் டிவைஸ் ஆகின்றது பேரியர் கேட்ஸ். ஸோ க்ரௌட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதோட ஆஃபீஸ் ஏரியாஸில் பெரிய ஏரியாஸ்ல மாதிரி நிறைய க்ரௌட் ஒன்று என்டர் ஆக டைம்னா அதை இண்டிவிஜுவலி ஒரு டிசிப்ளின் மேனராக எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதோட எஃபிஷியன்ட் டைமில் எங்களுக்கு டைம் அட்டெண்டன்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும் ஒரு பேரியர் சிஸ்டம் தான் எங்கள் சிஸ்டத்தில். அதுவும் டோட்டல் எங்கள் சொல்யூஷனில் இருக்குது. அது தவிர ஃபிங்கர் பிரிண்ட் டெர்மினல்ஸ், கார்ட் டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன் எடுத்தாலும் எங்களுக்கு 4-door 2-door சிங்கிள் டோர்ன்ற மாதிரி கண்ட்ரோலர்ஸ் பேஸும் இருக்குது. ரீடர்ஸ், யூஎஸ் வேறையா. அது தவிர விசிட்டர் டெர்மினல் வேறு ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ எலிவேட்டர் கண்ட்ரோல்ஸும் லிஃப்ட்ஸுக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலிவேட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கார்ட் சிஸ்டமால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது தவிர அக்சசரிஸும் டோட்டல் சொல்யூஷனும் எங்களோட ஐக்வேஷன் ப்ராடக்ட்ஸ்லேயே உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதிலே நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மின்மோ டெக்னாலஜி பற்றி நாங்கள் பார்க்க போனால், மின்மோ டெக்னாலஜியில் எங்களுக்கு இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் பற்றி நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ அதை தவிர மின்மோ டெக்னாலஜியில் எங்களுக்கு வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ் அண்ட் ஃபேஸ் மாடியூல் அண்ட் டெர்மினல் டர்ன் ஸ்டைல்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட சீரிஸ். ஸோ அதில் சீரீஸில் நாங்கள் பட்ஜெட் சொல்யூஷன் பார்க்க போனால் 1500 ஃபேஸஸ், 300 ஃபேஸஸ் மாதிரி டிவைசஸ் உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ், ஃபிங்கர், கார்ட் மூணும் ஆட் பண்ணக்கூடிய டிவைசஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அது தவிர 6000 ஃபேஸஸுக்கு ஒரு சீரீஸ், 50,000 ஃபேஸஸ் தேவைப்படும் போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் தேவைப்படலாம். ஸோ அது தவிர அல்ட்ரா சீரீஸில் மெயின்லி எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹையர் கிரேட் ப்ராஜெக்ட்ஸுக்கு மெயின்லி பெரிய ஏரியாஸ், அதோட பெரிய க்ரௌட் இருக்க ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ரிஸுக்கு மாதிரியான யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றி யூஸ் பண்ணலாம். அதோட டர்ன் ஸ்டைல் கேட்ஸ் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டர்ன் ஸ்டைல் கேட்ஸுக்குன்னு வேறு எங்களோட மாடல்ஸ் சீரீஸ் ஒன்று இருக்குது. ரீசன் அதுக்குரிய ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ் இன்பில்ட் வர டிவைசஸ் இதெல்லாம். ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு யூஸ் பண்ணி சில செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மெயின்லி நான் சொன்ன மாதிரி மின்மோ டெக்னாலஜி இருக்க ப்ராடக்ட் ஹைலைட்ஸ், முக்கிய தொழிற்பாடுகளை பற்றி நாங்கள் பார்த்தா அதில் இருக்க அட்வான்டேஜ் பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் மின்மோ டெக்னாலஜியில் சுப்பீரியர் ரெகக்னிஷன் இன் எனி என்வாயன்மெண்ட். ஸோ பெட்டர் ரெகக்னிஷன் ஸ்பீட், ஹை அக்யூரசி, ஓவர்கம் டார்க்னஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் அடுத்த ஸ்லைடில் நாங்கள் மெயினாக பார்க்க தான் போகிறோம். ஸோ இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, எங்களோட ரெகக்னிஷன் பார்ட் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷனில் மெயினாக சரியான ஃபேஸை டிடெக்ட் பண்ணணும். அதுதானே மெயின் முக்கியம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எங்களுக்கு ஷுவராக தெரியும், ரைட், எங்கள் கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் இதை வச்சு தான் கரெக்டாக எடுக்குது. ஸோ ஃபேஸ்ன்னு வரும்போது சில பேர் யோசிக்கலாம், இது எப்படி சரியாக ரெகக்னைஸ் பண்ணுது, என்ன மாதிரியான டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுபடி இருக்கும்போது எங்களோட மின்மோ டெக்னாலஜி இருக்க அட்வான்டேஜஸ் தான் எங்களோட ரெகக்னிஷன் ஸ்பீடும் அதோட அக்யூரசி லெவலும் கண்டிப்பாக 100% கூட இருக்குது. அண்ட் எந்த ஒரு சினாரியோலையும் டார்க் என்வாரன்மெண்ட் இருக்கலாம், இல்லாட்டி லைட் பொல்யூஷனாக இருக்கலாம், டார்க் என்வாரன்மெண்ட்ல எங்களுக்கு ஒரிஜினலி டிவைஸ்லேயே இன்பில்ட் ஐஆர் சென்சஸ் லைட்ஸோட வரனால எங்களோட கேமராஸ் டுவல் கேமராஸ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஓவர் கம் பண்ண முடியும் டார்க்னஸ் டைம்லையும். அது தவிர எங்களோட ஆன்டி ஸ்பூஃபிங் டிடெக்ஷன்றது தான் மெயின் எங்களோட டாப் லெவல் செக்யூரிட்டி. பிகாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்க்கும்போது செக்யூரிட்டி லெவல் நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் அக்யூரசி லெவல் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஸ்பூஃபிங் டிடெக்ஷன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலாக ஒரு ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக லைவ் ஸ்கின் ஃபேஸாக இருக்கணும், அது எங்களோட டிவைஸ் டிடெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் அந்த ஆன்டி ஸ்பூஃபிங் டிடெக்ஷன் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு பதிலாக உங்களோட ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டலாம், ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டிட்டு அக்சஸ் பண்ணுதான்னு நீங்கள் செக் பண்ணலாம். அது தவிர இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் ரியல் மாடல்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் ஆக்டர்னா அந்த ஆக்டருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியே அவரை மாதிரியான ஒரு சிலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சிலையிலும் ரியாலிட்டி 100% மோஸ்ட் ரியாலிட்டியாக அவங்க செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடியூல் ஒன்றையோ இல்லாட்டி ஒரு ஃபோட்டோ ஒன்றே கொண்டு வந்து எங்கள் டிவைஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் எங்கள் டிவைஸால் டிடெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் இது ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் இல்லைன்றது. ஸோ அதான் அந்த ஆன்டி ஸ்பூஃபிங் டிடெக்ஷன். நான் அதை பற்றி எங்களோட வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில். ஸோ அது மாதிரியான செக்யூரிட்டி லெவலில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எங்கள் மின்மோ டிவைஸில். அடுத்து ஈஸி டு மேனேஜ் அண்ட் ஆப்ரேட். கண்டிப்பாக எங்கள் டிவைஸில் இருக்க அட்வான்டேஜ் ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் பார்ட்டுக்கும் ரிமோட் லாகினுக்கும் இல்லாட்டி சாஃப்ட்வேர் வைஸ் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அதில் இருக்க இன்டர்ஃபேஸ் அப்படி
ஃபேஸ் ரெகக்னிஷன் எடுத்துக்கொண்டதுனால உங்களுக்கு அதில் டச் ஸ்க்ரீன் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டச் ஸ்க்ரீன் மூலமாக உங்களுக்கு ஒரு கன்ஃபிகரேஷன் பார்ட்டும் வெரி ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். அதோட எக்ஸ்பேண்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டபிலிட்டி பார்க்க போனாலும் மெயின்லி உங்களுக்கு அட்வான்டேஜ் இது வீடியோ இன்டர்கம் டிவைஸுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதோட ISAP 5.0 டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகாலுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணனால உங்களுக்கு மல்டிபிள் லொகேஷன்ஸுக்கு இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெட்ஒர்க்ஸ் த்ரூ ஆர்டினரி நார்மல் இன்டர்நெட் நெட்ஒர்க்ஸ் த்ரூ உங்களுக்கு சாஃப்ட்வேர் வைஸ்க்கு சென்ட்ரலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கும் இந்த மாதிரி ISAP 5.0 டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுனால தான் எங்களோட மின்மோ டெக்னாலஜி இன்னும் பாப்புலர் டிவைஸாக ஹைலைட்டட் டிவைஸாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ பார்த்துக்கொள்ள முடியும் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்க அட்வான்டேஜ் இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா டிவைஸில் ஃபோட்டோ எவ்வளோ குயிக்னஸ்ன்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட டிவைஸோட வெரிஃபிகேஷன் ஸ்பீட் அண்ட் அதோட டார்க்னஸ் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ ஃபுல் டார்க்லையும் டிவைஸ் எவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ணுறதுக்கு ரீசன் எங்களோட இந்த லைட் சிஸ்டம் ஃப்ளாஷ் லைட் சிஸ்டம் எங்களோட ப்ராடக்டில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இதான் எங்கள் டார்க்னஸ்லையும் ஸ்பீடையும் பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணுற வீடியோஸ். அடுத்ததாக டீப் லேர்னிங் அல்காரிதம் பார்க்க போனாலும் எங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா டீப் லேர்னிங் டெக்னாலஜி நாங்கள் எப்படியுமே 100% எங்களோட இமேஜஸ் படி பார்க்கும்போது அட்வான்டேஜாக இருக்குது. ரெகக்னிஷன் ஸ்பீடோட அட்வான்டேஜ் நாங்கள் பார்க்குறோம். அடுத்த சைடில் நாங்கள் பார்ப்போம். ஸோ நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று பிளேஸ் பண்ணி காட்ட முடிஞ்சால் உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ரீசன் ஆன்டி ஸ்பூஃபிங் டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறது டுவல் லென்ஸ் டெக்னாலஜி நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்ஃப்ராட் லென்ஸோட விசிபிள் லைட் லென்ஸும் ரெண்டும் லென்ஸும் எங்களுக்கு இந்த டிவைஸில் மின்மோ டெக்னாலஜி யூஸ் பண்ண டிவைஸ் அனைத்துலையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதோட செக்யூரிட்டி லெவல் அண்ட் மோர் ப்ரெசிஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரிவென்டிங் அட்டெண்டன்ஸ் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரே மாதிரியான 2 பேர் வாரது எல்லாத்தையும் உங்களோட ஃபோட்டோஸை காட்டி இது பண்ணுறதும் அது இல்லாட்டி உங்களோட மாடல் பிக்சர்ஸ் இல்லாட்டி மாடல் ஸ்டாச்சூஸ் காட்டி என்டர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம் யாரும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆன்டி ஸ்பூஃபிங் டுவல் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் இருந்தும் அட்வான்டேஜ் பெற்றுக்கொள்ள முடியும். அது தவிர நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணும்போது நாங்கள் மெயினாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. நார்மலி ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ ஒரு தெளிவான ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருந்தால் எங்களுக்கு டீப் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம் படி நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பேர் டீட்டெயில்ஸ் பத்தாத மாதிரி ஃபோட்டோஸ் தான் என்டர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடென்டி கார்டுக்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கும்போது எப்படி பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருக்கணும். கிளாஸஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் அதை எக்ஸசரிஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அதோட லைட்டிங் என்வாயன்மெண்ட்டும் சரியான முறையில் இருக்கணும். அதோட உங்களோட ஃபேஸ் ஒரு டிரெக்ட் எக்ஸ்போஸ் பண்ண ஃபேஸாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்குரிய தேவையான டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணிக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் கேப்சர் பண்ணுறோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் எடுத்துக்கணும்னா அந்த ஃபேஸில் இருக்க டாட்ஸ் அதில் இருக்க ஏரியாஸ் வைஸ் இருக்க டிடெக்ஷன்ஸ் மூலமாக தான் எங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்பெஷல் ஃபீச்சருக்கு நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எங்களோட சிஸ்டத்துக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அதோட ஆன்டி ஸ்பூஃபிங் மாதிரியான ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இன்டீரியலாக எங்களுக்கு கேப்சர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னா இந்த மாதிரி சொல்யூஷன் செய்யும் போதும் ஃபேஸ் ரெகக்னிஷன் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்குரிய மெயின்லி ஃபோட்டோஸ் சரியான ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணணும். அதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது. ஸோ அதில் அப்படி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாட்டி தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதோட நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதும் வெரி ஈஸியாக உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் எங்கள் டிவைஸ் மூலமாக. ஸோ டிவைஸ் மூலமாகவே உங்களுக்கு ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி எங்களுக்கு சிஸ்டத்துக்கு என்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட ரெஜிஸ்டரிங் ப்ரோசஸும் சரியான ஈஸி. USB ஸ்டிக் மூலமாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பர்பஸஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி வெப் இன்டர்ஃபேஸ் மூலமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர எங்களோட மொபைல் ஆப் ஹை கனெக்ட் மொபைல் ஆப் மூலமாக இந்த டிவைஸை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் இந்த என்னோட ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமரா டிவைஸில் இருக்குது கேமராஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த கேமராஸ் மூலமாக உங்களுக்கு ஆல்வேஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு லைவ் வியூவையும் பார்க்க முடியும். ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் உங்களோட ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் இருந்திருந்தால் உங்களுக்கு மொபைல் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொண்டீங்கன்னா ஸோ அந்த மூலமாக உங்களுக்கு விஷுவல்ஸும் பார்க்கலாம். அது தவிர நான் சொல்லியிருந்தேன் ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஃபோன் மூலமாகவே டோ ஓப்பன் டோ க்ளோஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட ஈவெண்ட் லாக்ஸையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் மொபைல் ஃபோன்லேயே. அது தவிர
நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம் எங்களோட மின்மோ டெக்னாலஜி டிவைஸ் ஒரு கேமராவோட பிளேஸ் பண்ணியிருக்கனால இதை ஒரு நார்மலோட கனெக்டிவிட்டி நெட்வொர்க் சுவிட்ச் கனெக்ட் பண்ணி என்விஆர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த கேமரா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளி உங்களுக்கு பிறகு பிளேபேக் பார்த்துக்கொள்கிற வாய்ப்பும் இருக்குது இந்த டிவைஸ் மூலமாக. பிகாஸ் இது ஒரு கேமரா மாதிரி நாங்கள் இதை டிடெக்ட் பண்ணலாம். அது தவிர இண்டோ ஸ்டேஷன்ஸ் டிரெக்டாக சப்போர்ட் பண்ணும் இன்டர்காம் டிவைசஸுக்கு. ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு யார் வந்திருக்கான்றது இண்டோ ஸ்டேஷன் மூலமாகவும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அவர் அன்லாக் பண்ணுறதா இல்லாட்டி லாக் பண்ணுறதா அவருக்கு அலோவ் பண்ணுறதா 2-way கம்யூனிகேஷன் மாதிரியான வேலைகளும் உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளலாம். இதோட மாஸ்டர் ஸ்டேஷன் சொல்றது இன்டர்காம் டிவைஸ் பெரிய அளவில் செய்யும்போது நார்மலி ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி செய்யும்போது இந்த மாஸ்டர் ஸ்டேஷன் டிவைஸ் செக்யூரிட்டி பர்சனால யூஸ் பண்ணுறதுக்காக ஹேண்டில் பண்ணுற டிவைஸ் இது. ஸோ அதுக்கும் இதை கனெக்ட் பண்ண முடியும் டிரெக்டாக. இது தவிர எங்களுக்கு ஃபுல் கிட் ஒன்றும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். DSKIS 901P கிட் மூலமாக உங்களுக்கு இந்த டிவைஸ் இண்டோ டிவைஸ் மூலமாக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அது தவிர முதல்ல சொல்லியிருந்தோம் ISAP 5.0 மல்டிபிள் லொகேஷன்ஸ் டைம் அட்டெண்டன்ஸ் மேனேஜ் வில் பி ஈஸியர் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள். இது நான் முதல்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் இப்போ இந்த ப்ரோட்டோகாலை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ இந்த ப்ரோட்டோகால் இருக்கனால இருக்க அட்வான்டேஜ் எங்களுக்கு டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன்ஸ் எங்கள் டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்டர்நெட் த்ரூ எங்களுக்கு எங்களோட சர்வருக்கு மெயின் சென்ட்ரலைஸ் சர்வருக்கு ஈஸியாக டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். நார்மலி நாங்கள் செய்கிறது சர்வர் போட்டு சர்வரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சர்வர்லேருந்து தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் டிவைஸ்லேருந்து கேப்சர் பண்ணிக்கொள்வோம் வர்ற இன்புட்ஸ் அண்ட் இவெண்ட்ஸ். ஆனால் இது ISAP 5.0 ப்ரோட்டோகால் மூலமாக எங்களால் அட்வான்டேஜ் எடுக்க முடியுது. சர்வரோட அட்ரஸை நாங்கள் ஆல்ரெடி டிவைஸுக்கு கன்ஃபிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ சர்வரோட அட்ரஸை கன்ஃபிக் பண்ணி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கலி இவர் எடுக்கிற இவெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த சர்வர் ஐபிக்கு, ஸோ பப்ளிக் ஐபி ஒன்றா இருந்தால் பப்ளிக் ஐபி இன்டர்நெட் த்ரூ அவர் ஆல்வேஸ் புஷ் பண்ணி கொண்டே இருப்பார் இந்த டிவைஸ்ல இருந்து. ஸோ இதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ் ISAP 5.0 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறதும். ஸோ அதோட நாங்கள் ப்ராடக்ட் ஃபேமிலியை பார்த்தோம். ப்ராடக்ட் ஃபேமிலியில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். கம்பேரிசன் டேபிள் நாங்கள் இன்னைக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த கம்பேரிசன் டேபிள்லேயே உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடிஞ்ச அட்வான்டேஜ் என்னன்னா வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ் அண்ட் டர்ன் ஸ்டைல் கேட்ஸ் நாங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி அதுக்குரிய கம்பேரிசன் படி பார்த்தா நார்மலி இந்த வேல்யூ சீரிஸில் இருக்க இந்த டிவைஸ் நீங்கள் மின்மோ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும் தனியாக அண்ட் 300 ஃபேஸஸ் கெப்பாசிட்டி ஒரு நார்மல் பட்ஜெட் சொல்யூஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இந்த K1T331 டிவைஸுக்கு போகலாம். அது தவிர ஃபேஸ் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் மூணும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த K1T341A. ஸோ இதை நீங்கள் அக்சஸ் கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணலாம், டைம் அட்டெண்டன்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மூணும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதோட 1500 கெப்பாசிட்டி ஃபேஸ் கெப்பாசிட்டி அதனால 1500 நாட்கள் இதுக்கு என்ரோல் பண்ண முடிஞ்ச அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வேல்யூ சீரிஸில் இந்த பட்ஜெட் சொல்யூஷன் இருக்க டிவைஸில் இந்த K1T341A டிவைஸ் வெரி பாப்புலர் டிவைஸ். இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தாலும் ப்ரைஸும் ரீசனபிளான ப்ரைஸாக இருக்குது. பட்ஜெட் சொல்யூஷன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக இந்த டிவைஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் அக்யூரசி லெவல் எல்லாமே 100% சேம் அக்யூரசி லெவல். ஆன்டி ஸ்பூஃபிங் டெக்னாலஜிஸ் ப்ரோட்டோகால்ஸ் வைஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சேம். ஸோ அதனால உங்களுக்கு பட்ஜெட் சொல்யூஷன் போனாலும் இதில் கெப்பாசிட்டி வைஸ் தான் மெயின் டிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே விளங்குது. ஸோ அதுலேயும் எங்களோட அந்த 341 டிவைஸ் IP65 ரேட்டிங் சப்போர்ட் பண்ணும் கம்பேரிட்டிவ்லி மற்ற டிவைசஸோடு. ஸோ 4.3 inches டிஸ்பிளேயோட இருக்குது. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ ப்ரோ சீரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேஸ் கெப்பாசிட்டி 6000க்கு என்கிளாஸ் ஆகிருக்குது. ஸோ அதுலேயும் எங்களுக்கு ஃபேஸ் அண்ட் கார்டு வேறே ஆகும். ஃபேஸ் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் மூணும் அக்சஸாக இருக்க டிவைஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே சைஸை பார்க்க போனால் உங்களுக்கு 4.3 டிவைஸ் டிஸ்பிளே இன்ச்சஸும் அண்ட் 7 inches தேவைப்பட்டால் உங்களுக்கு 7 inchக்குரிய டிவைஸ் மாடலையும் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர அதுலேயும் இண்டோ டிவைஸ் அண்ட் IP65 டிவைஸ் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அல்ட்ரா சீரிஸ் 50,000 ஃபேஸஸ் அண்ட் அபவ் 50,000 100,000 ஃபேஸஸுக்குரிய லார்ஜ் ஸ்கேல் ரெக்வயர்மெண்ட் வந்தால் உங்களுக்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஒரு டிவைஸ். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் இதுலேயும் இண்டோ டிவைஸ். அது தவிர எங்கள் கார்ட் சிஸ்டமில் நான் சொன்ன மாதிரி முதல்ல என்கிரிப்ஷன் மோடில் இதில் ஸ்பெஷல் கார்ட்ஸ் DSFire அண்ட் ஃபெலிகா கார்ட்ஸும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸாக இருக்கும். ஸோ அதோட இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் PoE சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு புது டிவைஸை இந்த K1T680 டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இது IP65 சப்போர்ட்டட். அதோட 8 inches டிஸ்பிளேயோட வர டிவைஸாக இது இருக்குது. ஸோ முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டர்ன் ஸ்டைல் கேட்ஸுக்கு வரும்போது டிவைஸ் டிஃபரெண்ட். ஸோ அந்த டிவைஸும் எங்களுக்கு சேம் சீரீஸ் 50,000 சீரீஸோடு தான்
ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டர்ன்ஸ்டல் கேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மவுண்டிங் இது செப்பரேட்டாக நீங்கள் யோசிக்க தேவையில்ல எப்படி மவுண்ட் பண்ணுறது, இதை எப்படி நாங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இன்பில் ப்ராக்கெட்ஸோட யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இந்த டர்ன்ஸ்டைல் கேட்ஸ்க்குரிய சீரிஸ். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்டீரியலாக தெரிஞ்சிருக்கும். கம்பேரிசன் படி பார்க்கும்போது நீங்கள் எந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு தேவையோ அதுக்கேற்றபடியான டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஹை ரேஞ்சா லோ ரேஞ்சா எவ்வளோ ஃபேஸஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணும், எத்தனை எம்ப்ளாயீஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க, அதுபடி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் ஈஸிலி. அதோட நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம் டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் மாடியூல்ஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கள் ட்ரைனிங்கில் இதை பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் 2 ஸ்பெஷல் மாடியூல்ஸ் இருக்குது. அதுக்குரிய ப்ராக்கெட்ஸ், மவுண்டிங் கிட்ஸ் எல்லாமே அதுக்குரிய எக்ஸசைஸ் வேறையாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு எங்கள் டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் சொல்யூஷன்ஸ் வீடியோவை நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் கமிங் சண்டேலேருந்து அதையும் எங்களோட டெம்பரேச்சர் ஸ்க்ரீனிங் வீடியோவும் யூடியூப்ல நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம், ரெடியாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கார்ட் டெர்மினல்ஸ் படி பார்த்தா உங்களுக்கு இருக்க மெயின் அட்வான்டேஜ் அதுலேயும் வேல்யூ சீரிஸ், ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ்னு 3 சீரிஸஸ் இருக்குது. அதில் வேல்யூ சீரிஸ் 1000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லெவல் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிவைசஸ். இந்த 2 டிவைஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம். அது தவிர 3000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸாகவும் டைம் அட்டெண்டன்ஸாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 804 சீரிஸில் உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். ஸோ டைம் அட்டெண்டன்ஸுக்கும் இந்த 804 ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம் உங்களோட ஃபீச்சர்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி டைம் அட்டெண்டன்ஸ், ISEP 5, மொபைல் ஆப், பேட்டரி பேக்கப் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இதில் அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கனால இதுக்கு விங்கார்ட் RS485 ரீடர்ஸும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ப்ரோ சீரிஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பாப்புலர் டிவைஸ் டைம் அட்டெண்டன்ஸ் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோலுக்கு. ஸோ பிகாஸ் இதில் ரெண்டையும் ஒரே தான் உங்களுக்கு செய்ய முடிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கனால இந்த டிவைஸ் ரொம்ப தூரமாக உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு கேள்விப்பட்டால் இந்த டிவைஸ் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் ஈஸிலி. ஸோ இதுவும் ஒரு பாப்புலர் டிவைஸாக இப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்த அல்ட்ரா சீரிஸ் நாங்கள் பார்த்தா அதுவும் முதல்ல நாங்கள் பார்த்த மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கு உரியது மாதிரி தான் இது ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் அண்ட் கார்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆன்லைன் டிவைஸும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி 2 டிவைஸ் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதில் 5000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கார்ட்ஸும் அதே மாதிரி அக்சஸ் பண்ண முடியும் கூடிய டிவைஸ் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் டெர்மினல். அது தவிர கார்டு ஆன்லைன் டிவைஸும் எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல். ஸோ அதுலேயும் நாங்கள் மெயினாக இப்போ கம்பேரிசன் ஒன்று பார்க்க போனால் கம்பேரிசனில் பார்த்தா மெயின்லி 803 சீரிஸ், 8503 சீரிஸ், அதுக்கப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாப்புலர் டிவைஸ் எங்கிட்ட 802 சீரிஸையும் 804 சீரிஸையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியும் எனக்கு. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் எல்லாத்துலையும் 2.4 LCD டிஸ்பிளே இருக்குது. கார்ட்ஸ் 1000 கார்டு அண்ட் இது ரெண்டும் உங்களுக்கு 3000 கார்ட்ஸில் உங்களுக்கு மென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட ஃபிங்கர் பிரிண்ட் டைப்ஸும் 1000 3000 உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ப்ரோசஸ் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம் எந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணலான்றது. அது தவிர லாக் ரிலே, எஸ் இது ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுற டிவைஸ், இது சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் இல்லை. அதே மாதிரி K802வும் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ K804ன்றது ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். விங்கார்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் அண்ட் சிக்கோ மாடல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் தான் இந்த ஸ்பெஷல் டிவைஸ். அதுதான் இந்த டிவைஸ் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப பாப்புலர் டிவைஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டைம் அட்டெண்டன்ஸ் செய்கிறதுக்குரிய டிவைஸாக இருக்கும். இதுதான் இருக்க மெயின் கம்பேரிசன் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ மெயின்லி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். Yasant, so can you please explain about our management software and backend software? Yes. Yes, I think backend also plays a major role in this solution. So basically, if you have just one device and if you want to control it using your mobile, you can use our standard HiConnect app, where we have done a in detail video in our YouTube channel. You can go and check it out, where we mention all the features about HiConnect application. So easily you can add these Minmo devices to the HiConnect app, and some fingerprint devices also support this feature, where you can connect it and do the remote access control, such as opening the door and closing it, and doing video intercom and live view of the camera feed. But it cannot handle the attendance. So what we have colored in blue color in this triangle, what you have to consider for attendance. So for any basic software requirements, like when there are devices less than 50 and the person count is less than 2000, this IVMS 4200 is ideal for your solution. So whether it's single location or multi-location,
If there's connectivity between the devices and the software, then you can configure it very easily. But going forward, if you want multiple users to access the system at the same time, and there are many users like 50,000 persons, maybe 512 devices like that, you can use our Hike Central professional version, which is also very popular these days. Going further, if you have any high-end projects like 50,000 persons, 5,000 units, like that, you can use our Hike Central Enterprise software, Shabi. So I think most of the time, as shown in this pyramid, highly used software is the IVMS 4200. So in Sri Lanka also we have seen Hike Central Professional, also very minimum amount of Hike Central Enterprise. I think I will be clear to our viewers. Yes, Yasantha. Thank you very much. So mainly Yasantha சொன்ன மாதிரி உங்களுக்கு இது கிளியரா விளங்கி இருக்கும். ஸோ என்னோட மொபைல் ஆப் தான் ஹை கனெக்ட் ஆப்ன்றது. ஸோ அந்த மொபைல் ஆப் மூலமா உங்களை ரிமோட் ஆக்சஸ் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ டைம் அட்டெண்டன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணா அது ப்ளூ கலர் ஏரியால இருக்க பெர்மிட்ல தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுலயும் IVMS 4200 எங்களோட ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு 50 டோஸ் அக்சஸ் கண்ட்ரோல் படி பார்க்க போனா 50 டோஸ் வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் 2000 பர்சன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு IVMS 4200 ஹேண்டில் பண்ண முடியும். அது தவிர நீங்க அதுக்கு மேல அடுத்த லெவலுக்கு நீங்க போறதா இருந்தா up to 512 டோஸ் அண்ட் 5000 பர்சன்ஸ் என்ரோல்மெண்ட் அண்ட் டைம் மெயின்டெனன்ஸ் நீங்க செய்யறாங்க. நீங்க Hike Central ப்ரோன்ற எங்க லைசன்ஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷனுக்கு போகணும். அதுக்கும் மேல எங்களுக்கு ஹை லெவல்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் செய்யறதா இருந்தா Hike Central Enterprise இந்த சாஃப்ட்வேர் பேஸ்க்கு நீங்க போக வேண்டியது, அதுவும் லைசன்ஸ் பேஸ்ட். ஸோ அதுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா 5000 டோஸ் அண்ட் 50,000 பர்சன் வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அடுத்ததாக குயிக்காக நாங்கள் மற்ற ஸ்டேஜுக்கும் போவோம். ஸோ அதில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் வைஸ் இருக்க கம்பேரிசன். அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி IVMS 4200 Hike Central ப்ரொஃபஷனல் தான் நார்மலி எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பேஸுக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது மெயினாக இருக்குது. Hike Central என்டர்பிரைஸ்ன்றது ரொம்ப ரேயா. ஸோ அதுபடி பார்க்க போகும்போது கிளைண்ட் நம்பர்ஸ் 51 தான் மேக்ஸிமம். அண்ட் Hike Central ப்ரொஃபஷனலுக்கு 100. அதோட நீங்கள் மெயினாக பார்க்கும்போது இந்த கிளைண்ட் நம்பர்ன்றது மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இந்த டோ கவுண்ட்ன்றதான் நீங்கள் யூனிட்ஸ் கவுண்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா டோஸ் ஒரு யூனிட்டா நீங்கள் ஒரு டோவா நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி 50 டோஸ் வரைக்கும் IVMS 4200 முடியும், 512 வரைக்கும் Hike Central ப்ரொஃபஷனல் முடியும். அதோட பர்சன்ஸ் கவுண்ட் படி பார்க்க போனால் 2000 பர்சன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். அதோட Hike Central ப்ரொஃபஷனலுக்கு 50,000 வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மெயினில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே டோ கவுண்ட் படி நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணலான்றது. ஸோ டோ கவுண்ட்டில் யூனிட்ஸ் மெயின்லி. அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூனிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் IVMS 4200 டெர்மினல் யூஸ் பண்ணலாம். அது தவிர above 50 போனால் மட்டும்தான் டிவைசஸ் நீங்கள் Hike Central ப்ரொஃபஷனல் பற்றின டிசிஷனுக்கு நீங்கள் எடுக்க வேண்டி வரும். ஸோ அதோட ஆக்சஸ் கண்ட்ரோல், டைம் அட்டெண்டன்ஸ், வீடியோ இன்டர்காம், எலிவேட்டர் கண்ட்ரோலர் அண்ட் இன்ட்ரூஷன் எல்லாம் வரைக்கும் உங்களுக்கு IVMS 4200 மூலமே அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் CCTV சிஸ்டமையும் உங்களோட IVMS 4200 செக் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது தவிர Hike Central ப்ரோலையும் Hike Central என்டர்பிரைஸ் இருக்கும் டிஃபரெண்ட். உங்களுக்கு விசிட்டர் மேனேஜ்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ண முடியும் Hike Central ப்ரொஃபஷனலில். அண்ட் ஆப் கிளையண்ட் மூலமாகவும் உங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியதான் இந்த Hike Central ப்ரொஃபஷனல் இருக்க ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ். எஸ் Yasantha. Okay, Shabi. So shall we move to the practical session now? Yes. So I'm going to show you my screen. I think it's visible to everyone. Okay, Shabi, can we start with the beginning? Yes. மெயின்லி நாங்கள் இன்னைக்கு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் IVMS 4200 சாஃப்ட்வேர். ஸோ ஆல்ரெடி இந்த IVMS 4200 சாஃப்ட்வேரை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நாங்கள் ஆல்ரெடி எங்களோட Hike Vision யூடியூப் சேனலில் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம் வீடியோ கிளிப்பில். ஸோ அந்த வீடியோ கிளிப்பில் எங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம் நாங்கள் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் இருக்க எப்படி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியுன்ற ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ நாங்கள் இப்போ டிரெக்டாக நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேருக்கு போவோம். ஸோ சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இதுதான் மெயினில் இருக்க பேஜஸ். ஸோ அந்த பேஜில் 1 by 1 நானும் Yasantha இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். Yes, Yasantha. Okay. You can show now. Okay. So first, as Shabi mentioned that we already have added the device.
So if you want to know how to install the software and how to add the device, you can check the YouTube video. So first thing I'm going to make sure is whether my time is correct, because we are working with time attendance. So obviously time has to be absolutely 100% correct. So I go to device settings from here, and under system settings, I see the time settings. So first thing, you have to make sure that your time zone should be suitable for the country that you are working. For Sri Lanka, it's GMT plus 5:30. And I will just make sure to sync the time with my computer time. So I'm 100% sure that device has the correct time. So Shabi, can we explain that? எஸ் மெயின்லி நாங்கள் பார்க்க போகிறது முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டிவைஸ் நாங்கள் ஆல்ரெடி சேம் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி எங்கள் டிவைஸை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் எங்களோட IBMS 4200 சாஃப்ட்வேருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய மெயின் விஷயம் டைம் செக் பண்ணிக்கொள்வது. பிகாஸ் டைம் அட்டெண்டன்ஸ் டைம் செக் பண்ணிக்கொள்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டைம் மிஸ்டேக் இருந்தால் உங்களோட ரிப்போர்ட்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். ஸோ அதை நான் டபுள் செக் பண்ணிக்கணும். Okay. So after you verify that your device is there and the time is correct, we can go to persons module. So Shabi, here Yes. the So persons module. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் நீங்கள் கன்ஃபிகர் பண்ண போகிறதா இருந்தால் அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ முதலாவது நான் எங்களோட டைம் அட்டெண்டன்ஸ் சொல்யூஷன் நாங்கள் என்ரோல் பண்ணும்போது பர்சன்ஸை ஆட் பண்ணுறது தான் நம்பர் 1 பாயிண்ட்டாக இருக்கணும். அதாவது உங்களோட ஸ்டாஃப்ஸை நீங்கள் என்ரோல் பண்ண போகிறீங்க உங்களோட சிஸ்டத்துக்கு. ஸோ அதை நாங்கள் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் பர்சன்ன்ற ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நாங்கள் எங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைக்விஷன்னு காட்டியிருக்குது. ஸோ அந்த ஹைக்விஷன்ற ஏரியாவில் தான் மெயினாக உங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட்டாக இல்லாட்டி உங்களோட ஆர்கனைசேஷனை நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நாங்கள் இப்போ இன்னைக்கு ஹைக்விஷன் ஒரு கம்பெனி ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு தேவையான மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். குரூப்ஸ், டீம்ஸ், இல்லாட்டி உங்களோட கிரேடிங் லெவல் படி உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு குரூப்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த குரூப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பர்சன்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ முதலாவது நீங்கள் பர்சன் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயம் உங்களோட ஆர்கனைசேஷன் ஹைராக்கியை இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து தான் நீங்கள் போகலாம் ஒரு பர்சன் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது. Yes, Asante. Now you can explain. Yes, Shabi. So when I'll show you again to add a person to any department, you can select the departments. For example, I want to add under finance to the executives. So I select that department first and I go to add. Then you have to enter the person ID. This ID has to be ID which is unique. You can use the employee EPF number. Sometimes you can use the national ID card number. So you have to just make sure that it is not duplicated. And also when you enter, you have to make sure that there are no zeros in the beginning, because the system will throw in an error if you have zeros like this. So you can use English letters. Also you can use numbers. So I will just enter now number 1 for here and I will enter my name. Shabi, can we explain that part? எஸ், நம்பர் கண்டிப்பாக ஒரு யூனிக் நம்பராக இருக்கணும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஒரு சிங்கிள் நம்பராக இருந்தால் பெட்டர். அதோட உங்களோட பேரையும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் காட்டுறோம். Okay. Yes, yes. So first thing we see here is the face. So if you are working with a face recognition device, you can register the face. So there are 3 ways. First thing is, if you have already taken a photograph, maybe for your company ID card, you have already taken some pictures. So these pictures, there are specific guideline. Like it should be the pictures like you take for the national identity card, because the face should be straight. You should have a neutral expression. You should not smile. You should remove all the variables like glasses, and also you should not cover head like wearing hats. All that should be removed, and the face should be evenly lighted like in a studio environment. So the more quality that you can import, you get better results. So that's the picture capture guidelines. So once you have a picture, if you have taken from a professional camera, you can reduce the size to somewhere around 100 KB to 200 KB and upload it to here. Minimum size is 640 pixels by 480 pixels. So you can resize and upload it here. Also, if you have a web camera, you can click on here, take picture, and it will open your web camera for you. Then you can click the snap button here also, which will help you to
capture a picture. Also, you can use a device. Go to the remote collection and select the device name and click on this capture button. So it will trigger the device to capture the picture. So I'm going to use my web camera. Shabi, can we explain that part? எஸ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நாங்கள் இப்போ செய்ய போகிறது அப்லோட் பண்ண போகிறோம் பிக்சர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அப்லோட் பண்ணுற பிக்சரை டீட்டெயில்ஸ் 100% இருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில் ஒரு ஐடென்டி கார்டு ஃபோட்டோக்குரிய டீட்டெயில் மாதிரி இன் டீட்டெயிலாக இருந்தால் அதில் இருக்க அட்வான்டேஜ் உங்களோட அக்யூரசி லெவல் கண்டிப்பாக 100% இருக்கும். ஸோ அதோட நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது தவிர ரிமோட் உங்களோட வெப்கேம் யூஸ் பண்ணியும் எடுக்க முடியும். அது தவிர எங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணியும் எடுக்க முடியும். ஸோ நாங்கள் இப்போ டிவைஸை கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். So Shabi, I'm going to use my web camera. Okay. So I'm going to take the picture. So I think I was able to capture the picture. Don't get scared. So yes, once we have the picture ready, we can also add the other things like card. So you can go to the card, and if you already have a card reader, USB card reader, you can go to the settings and select which card reader that you want to use. So if it is a local USB card reader, Shabi, you can select it from here. Or if you want to use the device, you can select from here. So can we explain that as well? ஃபேஸ் மாதிரி தான் உங்களோட கார்டு ஃபிங்கர் பிரிண்ட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும், டிவைஸ் மூலமாக ஆட் கொள்ள முடியும். அது தவிர எங்களோட இஷ்யூவர்ஸ் கார்டு இஷ்யூவர்ஸ் இல்லாட்டி எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூவர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் பெட்டர் உங்களுக்கு நீங்கள் எங்களோட டிவைஸ் மூலமாக எடுக்க முடிஞ்சால் அது ஈஸி. அண்ட் கார்டு என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கார்டு நம்பர் என்டர் பண்ணியும் உங்களுக்கு என்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். எஸ் ஆன்சர். Okay. So same like that, you can also register a fingerprint. So I'm going to use my device, and I'm going to click on start and Press your finger. Press your finger again. Press your finger again. Fingerprint collected. so you can see you can add up to 10 fingerprints per one person. So I have added that as well. So I'm going to keep this as it is, and I'm going to save this person. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ ஒரு பர்சன் ஒரு ஸ்டாஃப் நாங்கள் என்ரோல் பண்ணி முடிஞ்சு. ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஸ்டாஃப் என்ரோல் பண்ணாரு எப்படி நாங்கள் டிவைஸுக்கு அதை நாங்கள் அப்ளை பண்ண போகிறோன்றது. So Shabi, the next problem is these companies, they have multiple employees. So it's very Yes. difficult to add one by one, right? எஸ். So we have another way. We can use this import function. So you go to the import and you can select person information and you can download this template. So I'm going to download this template and I'm going to open it. So you see here, it has some rules. So you have to follow these rules. So any items with the asterisk mark is required. And to enter the gender, you have to enter for male 1, for female number 2. For date formats, you have to use this follow specific date format. And you can also enter the card numbers. And if you have multiple cards for one person, you can separate it with a semicolon. And if a card number starts with a 0, so you have to put an apostrophe before the 0. And if you have different organization hierarchy, for example, like here, we had different hierarchy. So you have to mention the hierarchy by a /. And also, this is something related to the intercom, so I'm not going to cover that part. So I'm going to simply show you how to add with the Excel template. So I'm going to add 2. Jasanta, 3. give me once. Yes, okay. ஸோ முதல்ல நாங்கள் என்டர் பண்ணது வந்து ஒரு பர்சன். ஸோ 1 by 1 ஒரு பர்சன் நாங்கள் எங்களோட சிஸ்டத்தை ஆட் பண்ணும்போது அது எங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஏன்னா நார்மலி ஒரு கம்பெனி எடுத்தாலும் ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 100-150 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக ஆட் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த இப்போ பேட்ச் கன்ஃபிகரேஷன்ற ஸ்பெஷல் ஃபீச்சர் எங்களோட டிவைஸில் இருக்க தான் நாங்கள் காட்டியிருக்கோம். ஸோ அதில் இருக்க நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டுன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்குரிய தேவையான ஐட்டம்ஸ் நீங்கள் என்னென்ன எப்படி ஆட் பண்ணணுன்றதை பற்றி நாங்கள் நீங்கள் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பர்சன் ஐடின்ற போது உங்களுக்கு பர்சனுக்குரிய ஐடிஸை
1 2 3 4 5 உங்களுக்கு டிவைஸ் ஐடிஸை கொடுத்து ஆர்கனைசேஷன் பேர் நாங்கள் முதல்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு முதலாவது ஆர்கனைசேஷன் என்னென்னு வரணுன்றது அதில் பேர் சரியாக அதே மாதிரியான ஸ்பெல்லிங்ஸோடு வரணும். அடுத்து பர்சன் நேம், ஜெண்டர், கண்டாக்ட் அண்ட் இமெயில்ன்றபடி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எங்களுக்கு என்டர் பண்ண முடியும். என்டர் பண்ணுறது படி தான் காட்ட போகிறோம். ஸோ இப்படி என்டர் பண்ணாலும் உங்களுக்கு பேட்ச் கன்ஃபிகரேஷன் செய்யக்கூடிய அட்வான்டேஜ் தான் நாங்கள் காட்ட போகிறோம். அப்படின்னா ஒரேடியாக ஒரு அரவுண்ட் எங்களுக்கு 1 2 3 பேர் தனித்தனியாக இல்லாமல் 100 200 மாதிரி ஃபுல் பேட்சாக கன்ஃபிகர் பண்ணக்கூடிய இடம் தான் நாங்கள் இப்போ காட்டிக்கொண்டு இருக்கோம். யூ கேன் ப்ரொசீட். Okay, Shabi. So there's a question in the chat. They're asking whether we can recognize while we are wearing a mask. So it is possible. So we'll try to show that feature also when we are doing the device configuration. So here I'm going to create the like include the organization. So if you want to create include it in a sub organization, I said you have to separate it by a /. For example, if I want to put this person into Hikvision finance executives. Shabi? Yes, Andhar? Yes, Shabi? Yes, one of our participants is telling that our issued feedback form is in Sinhala, but I think he can change it to English language as well, right? Yes, we have both Sinhala and English there, so you can refer to English, but in coming training we will add, right? Yes, both languages there. We will add the Tamil version also, Tamil wording also we will add in the from coming training, Shabi. Yes, Asante. Sure. Okay. So for the third person, I will add him to directly Hikvision under IT. So I have to enter here Hikvision /IT. So it's very simple. So first person I will add Shabi, second person I will add Mark. So both gender is 1. So these are only the mandatory details. So you see asterisk, so those are mandatory. Others are not required. So if you have the details, you can fill. So I'm going to save. Then I'm going to close this and come back to import and going to select that file and click on import. So you see automatically all were imported. So now very easily you can import all the employees using this Excel template. So you see these employees are in different department. For example, now Mark is added to IT, me and Shabi is in finance. So it's very easy. Also, there are few changes that you can do. If you want to change the department, for example, you can click here and click on this change organization and you can transfer him somewhere else. Shabi, can we explain that as well? ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் அந்த ஆட் பண்ண எக்ஸல் ஷீட் படி ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண டிவைஸ் மூலமாக ஃபைலை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணோன்னு உங்களுக்கு ஸ்டாஃப் ஆட்டோமேட்டிக்கலி என்ட்ரு ஆகிறாங்க. அது தவிர உங்களுக்கு இன்றைக்கி வந்து திருப்பி டபுள் செக் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட் இவங்க என்ட்ரு ஆகிட்டாங்களான்னு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட்ஸில் சரியாக இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ அதுலேயும் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டியனாலும் தேவையான பர்சனை டிக் பண்ணிவிட்டு அவருக்குரிய டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளவும் முடியும் சேஞ்ச் ஆர்கனைசேஷன் பட்டன் மூலமாக. ஓகே சார். Also, Shabi, here in the table we can see how many fingerprints that we have registered and how many faces. So only Asanta has currently a fingerprint and a face. So that also you can see. And there's a button here to get from device. So here, if you have only one device and if you prefer to register all the users from the device, you can do that and you can import all the users back here and do your time attendance calculation. But we don't recommend that very much. So we always recommend to use the software and do the configuration. So now we will show you how to transfer all these users to the device. Shabi? Yes. மெயின்லி உங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்குது கெட் ஃப்ரம் டிவைஸ்ன்ற ஒரு பட்டனும் இருக்குது. ஸோ அந்த கெட் ஃப்ரம் டிவைஸ்ன்ற பட்டன் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுறது இந்த பர்சன் என்ரோல்மெண்ட், ஸ்டாஃப் என்ரோல்மெண்ட்டு உங்களுக்கு டிவைஸ் மூலமாகவும் செய்யலாம். ஸோ அதே மாதிரி டிவைஸில் இருக்க ஸ்க்ரீன், டிவைஸில் இருக்க டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி என்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ அப்படி என்ரோல் பண்ணதை நாங்கள் டிவைஸ்லேருந்து இதுக்கு சாஃப்ட்வேருக்கு எங்களுக்கு புல் அவுட் பண்ணிக்கிற முடியும் இந்த டீட்டெயில்ஸு. பட் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு முறையை நீங்கள் பின்பற்றணும். ஒன்று நீங்கள் டிவைஸ்லேயே என்ரோல் பண்ணி டிவைஸ்லேயே
எல்லாம் செஞ்சுட்டு டிவைஸ் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் சாஃப்ட்வேருக்கு. அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேரில் நாங்கள் இப்போ செஞ்சு காட்டின மாதிரி மெத்தட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அதனால கெட் ஃப்ரம் டிவைஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பெட்டர். நீங்கள் நார்மல் உங்களோட ப்ரொசீஜரில் நீங்கள் வச்சுக்கோனீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாகவே இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டின மாதிரியே நீங்கள் செஞ்சீங்களா இருந்தால் உங்களுக்கு பிறகு வர ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி ரெண்டுலேயும் நீங்கள் செஞ்சீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வரும். ஸோ அதனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் கெட் ஃப்ரம் டிவைஸ் யூஸ் பண்ணாமல் எங்களோட சாஃப்ட்வேர் த்ரூ நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க. Also, Shabi, we have to mention that if you want to store some custom data, you can come here and click on custom property and define on your own thing, like maybe employee's address, maybe employee's vehicle number, like that. You can Yes. save it. And when you come and edit one of these employees, you can here under the custom information, you can see that and you can fill it. ஸோ மெயினில் நாங்கள் இதே நாங்கள் மென்ஷன் பண்ணணும். எங்களுக்கு கஸ்டம் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு பட்டன் இருக்குது. அந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டி பட்டன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும் per person, per staff. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனியில் ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா ஸ்டாஃப்டு அப்பா அம்மாவோட பேரும் அவரோட பேரோட என்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அன்னைக்கு நீங்கள் இந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டி போயிட்டு அவரோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம்னு போட்டு என்டர் பண்ணி, இல்லாட்டி அவரோட ஹோம் அட்ரஸ்ன்னு என்டர் பண்ணி அதுகளை நீங்கள் மென்ஷன் பண்ணியும் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த ஸ்டாஃபை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்குரிய தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் போனீங்கன்னா எடிட்டில் உங்களுக்கு கஸ்டம் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அடிஷனல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஹோம் அட்ரஸ், அது மாதிரி தேவையான ஃபீல்ட்ஸும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே சார். Okay. So now we have a good idea about how to import the employees and how to organize them. So let's see how to apply these employees to the device, how to transfer it to the device. So here you come back to the home screen. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் ஸ்டாஃப் எல்லாம் என்ரோல் பண்ணிட்டோம் எங்களோட சாஃப்ட்வேருக்கு. பட் சாஃப்ட்வேரில் மட்டும் இருந்து பத்தாது, அது டிவைஸஸுக்கும் நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டிவைஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற பார்ட் தான் நாங்கள் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து அதில் ஆக்சஸ் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணணும். ஓகே. So we go to access control. Under the authorization, we come to access group. So in the access group, Shabi, primary objective is to bind the device with the users. So we know which users are going to which device. ஸோ மெயின்லி இது நாங்கள் போகிறது இந்த டிவைஸுக்கு நாங்கள் யூசர்ஸை பைண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிவைஸுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் இந்தந்த ஸ்டாஃப் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியும். இந்த டிவைஸுக்கு இந்த ஸ்டாஃபை மட்டும் கொடுங்க, இந்த டிவைஸுக்கு இந்த ஸ்டாஃப் மட்டும் கொடுங்கன்றதையும் உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியும். ஓகே சார். Okay. So I'm going to create an access group here. I'm going to give it a name. You can give the location name, maybe anything to identify this access group. So I'm going to give it time attendance because I'm going to configure all the time attendance here. So I can select which employees are going for this group. Because if you have multiple devices, you want to restrict. Sometimes some people are able to only use certain devices. Right, Shabi? எஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில டிவைசஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த டிவைஸுக்கு இந்த ஸ்டாஃபுக்கு மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுங்க, இந்த டிவைஸுக்கு இந்த ஸ்டாஃப் மட்டும் அலோவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் ரூம் ஐடி டிபார்ட்மெண்ட் சர்வர் ரூமாக இருந்தால் அதில் ஐடி ஸ்டாஃப்லையும் நீங்கள் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுப்பீங்க. ஸோ அது மாதிரி தேவையான டிவைஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேறையான யூசர் குரூப் ஒன்று ஆக்சஸ் குரூப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஸோ அந்த ஆக்சஸ் குரூப்புக்கு அந்த டிவைஸுக்கு அந்த ஆக்கள் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். அதான் செய்ய போகிறோம். So here I'm going to select all the employees because I am going to add all of them into my device. So here also you can select what device you want to add these people. So I have only one device. I'm going to select that device. So now my access group is ready. ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒரு டிவைஸ் குறிப்பிட்ட ஸ்டாஃப் தான் இருக்கனால நாங்கள் எல்லா ஸ்டாஃபையும் இந்த டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டிவைஸ் நாங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸ்டாஃபை என்டர் பண்ணியிருக்கோம். So Shabi, I saved it. So soon as you save it, you see the status to be applied because this is a new device, no users. First time I configure this access group, so I have to apply this to the device. So I can do it, select the group, and use this apply all to device option.
So you can see. இப்போ நான் செஞ்சிருக்கிறது எங்களோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ விளங்கிருக்கேன் டு அப்ளைட்னு. ஸோ இப்போ தான் நாங்கள் அதை அப்ளை பண்ணுறோம் அந்த டிவைஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கன்ஃபிகரேஷன் செஞ்ச யூசர் குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எங்களோட தேவையான டிவைஸுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் அதை விசிபிளாக பார்த்துக்கொள்ளலாம். க்ரெடென்ஷியல்ஸ் இல்லை பர்சன் டீட்டெயில்ஸ் இருக்குது, டோ நம்பர்ஸ் இருக்குது, டோ நேம் இருக்குது. அதை தவிர இப்போ இந்த ஷபின்றவர் என்னென்ன டிவைஸுக்கு என்ட்ரு ஆயிருக்காரு, யசந்தன்றவர் என்னென்ன டிவைஸில் என்னென்ன ஆத்தென்டிகேஷன் மெத்தடுக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காருன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு விசிபிளாக பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் உங்களோட செஞ்சு நீங்கள் கன்ஃபிகரேஷன் சரியாக டிவைஸுக்கு அப்ளை ஆன பிறகு உங்களோட ஸ்டேட்டஸில் க்ரீன் கலரில் ஆல் அப்ளைடுன்ற டிவைஸ் மென்ஷன் பண்ணி காட்டும். ஓகே. So Shabi, now let's say now we are going to do a change. For example, there are a lot of change. People may resign, new people may come, and sometimes you want to register their new card like that. So I'll show one of that. I'm going to register a new card for Shabi. I go edit. I go here and I enter the card number and I add and I click OK. You see, if you come back here, you will see modified. Means now the data is applied, but there are changes. So this time you should not click apply all, because apply all is only for the first time. So when you want to apply any changes, you can select this option. Also, from when you are in your app anywhere, you see this green, the yellow color option. Also you can click there and click apply. So it will apply only the changes. எஸ், உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் வசந்த் என்ன செஞ்சாருன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஸ்டாஃபுக்கு அடிஷ்னலாக ஒரு கார்டு இல்லாட்டி அடிஷ்னலாக அவரோட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால், இல்லாட்டி ஒரு புது யூசர் நீங்கள் ஆட் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு இருக்கிற யூசர் உங்களுக்கு ரிசைன் பண்ணி போயிட்டாருன்னா அவரை எடிட் பண்ணிவிட்டு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுறதோ இல்லாட்டி டிலீட் பண்ணுறதோ செஞ்சுட்டு ஓகே பண்ண உடனே உங்களுக்கு ஆக்சஸ் குரூப்பில் காட்டும் மாடிஃபைடுன்ற பாயிண்ட்டை தான் காட்டும். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் இதை கண்டிப்பாக டிவைஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி இல்லை லேட்டஸ்ட் செஞ்ச மாடிஃபிகேஷன். ஸோ மாடிஃபைட் பண்ணும்போது மாடிஃபிகேஷன் செஞ்சதும் அப்ளை டு ஆல் டிவைஸ் கொடுக்க தேவையில்லை, அப்ளை சேஞ்சஸ் டு டிவைஸ்ன்றது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எங்கே இருந்தாலும் டாப்பில் ஆக்சஸ் குரூப்ன்றது ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு பட்டன் மூலமாக காட்டுறது உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை now கொடுக்கலாம். ஓகே சார். Okay, Shabi. So that is how you synchronize the users to the device. So this is very easy. Now the major part is done. The preparation part is done. So now I can basically scan my face and see the result here. I'm going to try a scan. Thank you. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி யசந்த் அவருக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறது ஃபேஸ் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் இப்போ டிவைஸ் முன்னுக்கு இன் ஆகி காட்டுறாரு. ஸோ அப்படி இன் ஆகும்போது லைவ் வியூ எங்களுக்கு பார்க்க முடியுது, அட்வான்டேஜ் தான் இது. ஸோ ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்று என்டர் ஆகுது, எந்த டோவில் அவர் என்டர் ஆகிறாரு, யார் என்டர் ஆகிறாரு, யசந்தோட பேர், அவரோட கார்டு நம்பர் அண்ட் அவரோட ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அதுக்குரிய ப்ரூஃப்ஸும் எங்களுக்கு இந்த பர்சன் ரைட் சைடில் இருக்க ஏரியாவில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஈவெண்ட்ஸ். So Shabi, now Okay. we can verify that everything is working properly. So all the users then can verify their identity with the device using any given method like card, fingerprint and face. So next we go to the time attendance. எஸ், இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பர்சன் ஆட் பண்ணுறது அவங்களோட ஆர்கனைசேஷன் மெத்தட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஆக்கள் நாங்கள் அசைன் பண்ணியிருக்கோம். அதோட தேவையான ஆக்களை தேவையான டிவைசஸுக்கும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்ட் முடிஞ்சு இப்போ தான் நாங்கள் மெயின்லி நாங்கள் வரோம் டைம் அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்துக்கு நாங்கள் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறது. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்சு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் நாங்கள் போகுது டைம் அட்டெண்டன்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் கன்ஃபிகரேஷன்ஸுக்கு. Okay. So when we go to the time and attendance configuration, so initially there are a few settings that you want to configure in the attendance settings. First thing is the general rule. So we have to select what are the weekend days that you are not working. So if you are not normally working on Saturdays also you can select here. But if you are, for example, if you are working all the week, you can untick everything, because this will also identify as a non-working day. If you, for example, if you don't tick it and if employees don't come to work, they will mark as absent. But if you put the tick here, it will be a non-working day.
And Shabi, also we can do the calculation time. So this data should be calculated as per our rule. So you can set it to a time that your computer will be turned on at that time. And also you can here change the unit whether you want the report in minutes, hours, or days. And you can select the round off unit. So we advise to keep it in minutes. So this is the general rules. ஓகே. ஸோ ஜெனரல் ரூல்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீக்கெண்ட் செட்டிங்ஸ். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டேஸ் எப்படி, இல்லாட்டி சண்டே மட்டும்தான் ஹாலிடேயா, இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் டேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு படி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் சண்டே நாங்கள் லீவ்னு, மற்ற டேஸ் எல்லாம் ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் நாங்கள் டிக் பண்ணியிருக்கோம். Then we come to the overtime. So in Sri Lanka, normally we calculate overtime by hours. So easily there are different levels that we can configure. But for time attendance requirement, only knowing the number of hours worked for overtime is sufficient. So we normally, when we by default, maybe all these are enabled. So you just have to enable only the first one. No need all three. I'm going to disable and enable only the overtime level 1, and I'm going to drag all the weekdays till the end. So any day I have only the overtime calculation, only the level 1, and I can keep all the settings here as it is. Shabi? ஸோ ஓவர் டைம் ஷெட்யூல் தான் நாங்கள் இப்போ நாங்கள் செஞ்சு காட்டினது உங்களுக்கு. ஸோ அதில் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்றபடி பார்க்கும்போது ஓவர் டைம் லெவல் 1ல் வச்சு நாங்கள் ஃபுல் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி ஓவர் டைம் டைமிங்கை நாங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இப்போ செய்ய போகிறது ஓவர் டைம் 1 செலக்ட் பண்ணி அதை 24 ஹவர்ஸும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்றபடி நாங்கள் டைம் ஷெட்யூல் செட் பண்ணும்போது அந்த ஓவர் டைம் எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போதைக்கு நாங்கள் ஓவர் டைம் 1 செலக்ட் பண்ணி அதை ஃபுல் டைம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓவர் டைம் 2, 3 level நாங்கள் யூஸ் பண்ணல ஸ்ரீலங்கா டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. So next thing is if you have multiple devices like access control also, if you want to restrict attendance only for one device, you can come to this attendance checkpoint and disable this and select the device that you want to keep as attendance checkpoint. Or simply if you have one device like me, you can keep here all the devices will be attendance checkpoints. ஸோ அட்டெண்டன்ஸ் செக் பாயிண்ட்ன்ற அந்த ஃபீச்சர் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இடத்துல நிறைய டிவைஸஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் டோர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு டெர்மினல்ஸ் நீங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு மட்டும்தான் உங்களோட டிவைஸ் டைம் அட்டெண்டன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த செக் பாயிண்ட் டிவைஸ் இருக்க மேலே டிக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிவைஸை நீங்கள் டிக் பண்ணி விடணும். ஸோ அந்த டிவைஸ் மட்டும்தான் டைம் அட்டெண்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணும். மற்ற டிவைஸ் எல்லாம் நார்மல் ஆக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு டிவைஸ் தான் இருக்குன்னா நார்மலாக நீங்கள் இருக்க மாதிரி வைக்கலாம். ஏன்னா நார்மலி நிறைய டிவைஸ் இருக்கும்போது நீங்கள் நிறைய டிவைஸுக்கு எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வர முடியும். அவர் என்டர் ஆகும்போது இல்லாமல் அவர் எங்கெங்கே போனாலும் அவர் பூரா ஓப்பன் பண்ணுற டேஸ் டைம்ஸ் இல்லை டோஸ் எல்லாமே டைம் அட்டெண்டன்ஸுக்கும் அது எஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையான டிவைஸை மட்டும். ஓகே சார். Okay. So next we come to the holiday. So we know that companies have their own holiday calendar, the public holidays and maybe mercantile holidays. So the HR person can enter all the holidays for that particular year, and then automatically it will be marked as non-working day. Shabi? எஸ், இப்போ நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது ஹாலிடேஸ் எப்படி நாங்கள் மென்ஷன் பண்ண போகிறோன்றது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு HR டிபார்ட்மெண்ட்டால் எப்பப்போ ஹாலிடேஸ் நீங்கள் இருக்குன்றது படி உங்களோட கேலண்டரை நீங்கள் இன்றைக்கி ஹாலிடே கேலண்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நார்மலி அந்த டேஸில் ஸ்டாஃப்ஸ் யாரும் வராட்டி அது ஒரு அப்சென்ட்டாக காட்டாமல் அது ஒரு ஹாலிடேயாக உங்களோட ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி காட்ட முடியும். ஓகே சார். Okay. Next we have the leave type. You can create different groups and customize and add your own reasons like leave reasons. So the HR can customize this part as well. எஸ். ஸோ லீவ்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ HR டீம் ஆட்களுக்கு இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய மாதிரி லீவ்ஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் அசைன் பண்ண போறீங்கன்றதையும் உங்களுக்கு இன்னைக்கு கன்ஃபிக் பண்ணிக்கிற முடியும். So finally we complete all the general settings and we come to timetable. So normally I'm going to take an example, very simple example. I'm going to write it here very quickly. So Monday to Friday, 8 a.m. to 5 p.m. Saturday half day,
Saturday is half day. So I'm going to work from 8 a.m. to 12 p.m. So this is my target. So I'm going to create a timetable for this. So what is timetable? Timetable is the activity for one day. So only one day. So here in my document, I have for Monday to Friday, 5 days, and Saturday, 6 days. So if you look at Monday to Friday, they are very similar. All dates in and out time is same. So all Monday to Friday, I can create one timetable because I know all the dates, start time is 8, end time is 5. But for Saturday, it's different. So for Saturday, I might have to create a different timetable. So I'm going to create here, going to click on add. So I'm going to enter here Monday to Friday. So I'm going to select a color. I will tell you why we need a color, Shabi. So I'm going to click green. And Shabi, here we can select what timetable type. So normally we have two types, general and flexible. So if you are working on flexible hours, flexible means the company don't care what time you come and what time you go. You just have to cover certain work time. For example, if you have to only work 8 hours, they don't mind what time you come, just you come in and work 8 hours. So that also with the flexible schedule is also possible, flexible shift. So I'm going to configure general shift because my time is from 8 to 5 p.m. So I'm coming here. I select my start work time is 8. My end work time is 5, which is 17. So from what time to what time I can enter my in time, which is valid in time. So normally people will say from 7 a.m. I can come and mark my attendance. Normally people are also coming in half day, right? So they have time till 12 o'clock. So I will say up to 12, I can mark my check-in from 7 to 12. And immediately also there are people going half day. They come in the morning hours and they go after 12:30 or 12. So I can select here after 12:01, people can check out until we can check out maybe next day 6:59 a.m. So I'm going to configure here. So look at closely here. You can check in 7 a.m. in the morning. So let's say if a person comes to work at 7 a.m., he can work till next day morning, 6:59. We can consider it as overtime. So you see smaller plus here. This plus icon means next day. So this is how you normally configure time period. So anytime user come and use the system, it will be recorded in the system. So what you have to make sure is if they want to properly mark the in, they have to come between 7 a.m. and 12. They want to properly mark the out, they should do it after 12:01 and before next day 7 a.m. And also Shabi, I think that part if you can explain in Tamil, that will be great. எஸ் ஸோ மெயின்லி இப்போ நான் பார்க்க போகிறது தான் எங்களோட ஆஃபீஸுக்குரிய டைம் டேபிள் நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம் டேபிள் படி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்துருக்கோம் மண்டே டு ஃப்ரைடே எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எங்களோட ஆர்கனைசேஷனில் 8 AM to 5 PM அண்ட் சாட்டர்டேஸ் ஹாஃப் டேஸ் 8 AM to 12 PM தான் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ அதுபடி நாங்கள் எங்களோட பேசிக் செட்டிங்ஸை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஸோ அதில் செஞ்சிருக்கையில் நாங்கள் முதலாவது டைம் டேபிள் நாங்கள் செய்ய போகிறோம் மண்டே டு ஃப்ரைடே. அது நாங்கள் ஒரு கலர் பார் ஒன்றுக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு ரீசன் நாங்கள் பற்றி சொல்கிறோம். ஸோ அதை நாங்கள் க்ரீன் கலருக்கு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து டைம் டேபிள் டைப் பார்த்தா டைம் டேபிள் டைப்லேயும் எங்களுக்கு ஜெனரல் ஃப்ளெக்சிபிள்னு 2 அட்ரஸ் இருக்குது. நாங்கள் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஜெனரல். ஃப்ளெக்சிபிள்ன்ற ரீசன் வந்து நார்மலி சில ஆஃபீஸஸ் இருக்குது இன் அவுட் டைம் அவங்களுக்கு ஒரிட் இல்லை. ஸோ பட் ஒரு பர் டேக்கு அவங்க கரெக்டாக 8 hours அவங்க ஒர்க் பண்ணணும். இல்லை அப்படி இல்லாட்டி மந்த்லி இந்த டோட்டல் ஹவர்ஸ் அவங்க கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படியான இருக்க ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற கம்பெனிஸுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிள் இது போடலாம். நாங்கள் எங்களோட எக்ஸாம்பிள் படி நாங்கள் இப்போ ஜெனரல் நாங்கள் கன்ஃபிகரேஷன் பண்ணுறோம். ஸோ ஜெனரலில் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் மெயின்லி நாங்கள் வர்றது அட்டெண்டன்ஸ் டைம்ன்ற பொசிஷனுக்கு வந்தால் அதில் நாங்கள் போட்டிருக்கோம் மார்னிங் 8 AM நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் எண்ட் ஒர்க்கிங் டைம் நாங்கள் 5 PM போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஓவர் டைம் ஸ்டார்ட் டைமை நாங்கள் 6 PM மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது தவிர
நீங்கள் பார்க்க முடியும் வேலிட் செக்கிங் டைம். ஸோ இந்த வேலிட் செக்கிங் டைம் நாங்கள் ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னா அதுக்குரிய ரீசன் மார்னிங் 8 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதால சம்டைம்ஸ் சிலவங்க 7 மணிக்கே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் சொல்கிறோம் 7 மணிலேருந்து உங்களுக்கு இன் டைம் ப்ளேஸ் பண்ண முடியும். பட் பகல் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இன் அடிக்க முடியும். ரீசன் என்னென்னா 12 மணிலேருந்து உங்களுக்கு ஹாஃப் டே கால்குலேட் ஆகிடும். ஸோ 12 மணிக்கு பிறகு ஒருத்தர் வந்து இன் அடிக்க இயலாது, அது அவர் ஹாஃப் டே தான் நான் கருதப்படுவார். ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு வேலிட் செக்கிங் டைமு மார்னிங் 7 to 12 வச்சுருக்கோம். செக் அவுட் டைமு அதே மாதிரி நாங்கள் ரீசன் பண்ணுறோம் என்னென்னா அவருக்கு 12:01 அப்படின்னா ஹாஃப் டேல போகிறவராக இருந்தால் அவர் 12 மணிக்கு பிறகு என்ன டைம் அவர் அவுட் அடிக்க முடியும். ஸோ அது வேலிட் பண்ணுற டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 12 மணிக்கு அவர் அவுட் அடிக்க முடியும். அதுலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 6:59 அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு முதல்ல வரைக்கும் அவருக்கு அவுட் பிளேஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் நாங்கள் இன் அவுட்டாக நாங்கள் எங்கள்கிட்ட ரிப்போர்ட்டுக்கு எடுத்துக்கொள்கிறோன்றதான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே சார். Okay, so for this overtime start time should be start after they finish the work. Normal finish time it is 5 p.m. So I'm going to select 5 p.m. here. 17 after 5 p.m. only they can start overtime. எஸ், நார்மலி இப்போ நீங்கள் அவுட் டைமோடு நீங்கள் 5 PM நீங்கள் மென்ஷன் பண்ணனால 5 PM-க்கு அப்புறம் நீங்கள் செய்கிறது எல்லாமே ஓவர் டைமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாதிரி இருந்தால் நீங்கள் 5 PM மென்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சில கம்பெனிஸ் இருக்குது 5 PM-க்கு ஆஃப் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஓவர் டைம் வந்து 6 o'clock வர முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருக்கிறது அவுட் டைம் 5னா 5லேருந்து ஓவர் டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரி. Okay. So after we configure the Shabi, we can see a nice chart here. In yellow Visual color chart. shows, yes, the yellow color shows how what time normally we can check in, check out, and blue color shows the work time, and also the small area shows the early late. Also some companies Shabi, I forgot to mention, allow some late time because they can come late up to 10 minutes, maybe 5 minutes. You can configure it here, so it will not show in the late report. But I know Sri Lanka, most companies don't let you leave early, right? So I can remove that and put it in 0. எஸ், ஸோ நார்மலி சில கம்பெனிஸ் இருக்குது லேட் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மெயின்லி செக்இன் ஆகும்போது ஒரு 10 மினிட்ஸ் லேட்னாலும் அதை கன்சிடர் பண்ணிக்கொள்ள முடியுன்ற அளவுக்கு அதுக்கு 10 மினிட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் எங்கள் ஸ்ரீலங்கா நார்மலி கம்பெனிஸ் யாருமே ஏர்லியாக லீவ் பண்ணுறதுக்கு விடுறது இல்லை. 5னா 5 வரைக்கும் இருக்கணும். 5க்கு முதல்ல நாங்கள் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அலோவ் பண்ணுற கம்பெனி வந்து அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த நாங்கள் சுச்சுவேஷனில் அதை நாங்கள் அப்படி லீவ் பண்ண விடுறது இல்லைன்னு நாங்கள் 0 மினிட்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். அதோட கீழே உங்களுக்கு நீங்கள் கன்ஃபிகர் பண்ண கன்ஃபிகரேஷனுக்கு ஏற்றபடி உங்களுக்கு விஷுவல் சார்ட் ஒன்று தெரியும். அந்த சார்ட்டில் வேலிட் டைம் செக் இன் செக் அவுட், ஒர்க் டைம் அண்ட் ஏர்லி லேட் அலோவபிள் டைமும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது. Okay, Shabi. Then also there are some absence settings. So normally we know in companies they can come half day, so which is 4 hours. So I can set it this to 4 hours. The maximum supported value is 240, which is 4 hours. So normally if they come late for 240 minutes, otherwise 4 hours, it will consider as absent because people after half day time also, if they come to the office, we can say to them go back to home. The same time here, also if they leave early, more than half day early, we can set it to 240, which is also not a valid working day for them. And if there is no check-in, we can mark as absent, and also if there's no checkout, also we can mark as absent. So for example, somebody forget to mark his attendance and it will come as absent, but we will show you HR can also approve it later with a let's say there's a form that employee should fill, and finally it is approved. HR can also correct any mistakes. Shabi? Yes or no? Yasanta, so check-in late and check out leave early. So these kind of items we can inform. So mainly நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா செக்இன் செக் அவுட் டைம் லேட் லீவ் early உங்களுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கன்ஃபிகரேஷன் செஞ்சு கொள்ள முடியும். So Shabi, I'm going to save this. So now Yes. the timetable is ready. So now we have very small thing to do. We come to shift and we add we have to create Saturday also. I think Saturday also created. I'm going to just update, show it here. Already my schedule Saturday I have created in a timetable. So I'm going to show all the settings. So Saturday, same, we start work at 8
people can come and mark their attendance from 7. But Saturday, no half day allowed, because Saturday itself is a half day, no? So when people come after 1 hour late, maybe we can say it is not valid. So we can mark it as absent. So for the Saturday, their in working time is as per our thing here, it's 12 p.m. So I'm going to change it to 12. And so they can check out from 12 from next day morning. So that is all already there. So they have overtime for Saturday, they start from 12. So I can save. Now my weekday, Monday to Friday schedule and Saturday schedule is ready. Shabi? எஸ் ஸோ நார்மலி நாங்கள் இப்போ வீக்டேக்கு செஞ்ச மாதிரியே வீக்கெண்ட்ஸுக்கு நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்கள் டைம் டேபிள். ஸோ அதுபடி மார்னிங் 8 AM to 12 PM ஆஃப் டைம். ஸோ அதுபடி நாங்கள் செஞ்சதில் ஓவர் டைம் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு விஷுவல் சார்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே சார். So shall we, I come to shift and I create a shift. So I can give it a name, equation. I put equation shift. So then I can select. ஷிஃப்ட் பற்றி நாங்கள் எப்படி நாங்கள் கன்ஃபிக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் பண்ணும்போது அதுக்குரிய ஷிஃப்ட் பேசிஸை நாங்கள் எப்படி கன்ஃபிக் பண்ணுறதுன்னு காட்டுறோம். So I select the repeat cycle. You can select number of weeks that you want to repeat this, or maybe every week you want to repeat it is very AC, because we create Monday to Friday one timetable and Saturday one table. But if you have different tables, like different for month, you want to create different each day different time. Maybe first week you check in at 8, second week you check in at 2 PM. Like that you can schedule. So you see all the colors we put here is here. So I'm going to select for my timetable, I'm going to select week, and repeat cycle is it repeat every 1 week. So first I will select Monday to Friday and I will drop it from Monday to Friday. Then I come select and Saturday, I drop it to Saturday. So my now shift is created. So Monday to Friday, their timetable is there. Saturday, their timetable is there. Shabi, I can save this now. Yes. So next thing is, once you create successfully your schedule, you can come to shift schedule and you can assign it to maybe one employee if you have only one employee, or if you want to assign it to an entire department, you can select the department and assign. So I decide for all my company workers, it's the same schedule. So I'm going to select my main department here, and I'm going to select my equation shift, and I'm going to save it. So you see here the expiry date normally set to end of December, and you can click this effective for overtime if you want to calculate overtime. Otherwise you can keep it unticked. That's why you create different departments. So one department may be applicable for overtime, some department not applicable. So you can have different things applied. So once you save, this will ask a message, because if there's already a shift allocated for some employee, you can click on cover, which will delete the previous allocated one and allocate this one. Or if you don't want to cover that, only apply to the employees who don't have a shift, you can click on don't cover. So I'm going to apply to everyone. I click cover. So then I can come and select any employee and see their shift. So I see from, for example, Saturday 8 to 12, weekdays 8 to 5. So this is how we do. Also, you can activate a temporary schedule if you want for some selected period, maybe few days. And if you want to, there are some other example also. Sometimes there are multiple shifts in the same day, maybe 8 AM to 2 PM, 2 PM to 10 PM. So the employee has freedom to come to 8 PM shift or 2 PM shift. So in that case, you can come and enable multiple shift here and select the second shift also. So it will be applicable for one of the shifts. Shabi, I hope it's clear to everyone. Yes. மெயின்லி இந்த மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நாங்கள் முதல்ல பார்த்தது வந்து நார்மல் எங்களோட ஷிஃப்ட்ஸை எப்படி நாங்கள் எங்களோட டைம் கேலண்டர்ஸுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ண பிறகு பர்சன் வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ், பர்சன் வைஸ் எங்களை செக் பண்ண முடியும் இந்த கேலண்டரில் இந்தந்த டேட்டில் இந்தந்த டைம் தான் எங்களோட ஷிஃப்ட்டுன்னு. ஸோ அதுபடி மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஷிஃப்ட் நீங்கள் எனேபிள் பண்ணால் உங்களுக்கு ஆல்டர்னேட் பீரியட் ஒரு சேம் ஷிஃப்ட் உள்ளுக்கே மார்னிங் ஹவர்ஸ், ஈவினிங் ஹவர்ஸ்னு ஒரு டே உள்ளுக்கு நீங்கள் காட்டுறதையும் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸையும் உங்களுக்கு எனக்கு ஷெடியூல் பண்ண முடியும். ஓகே ஓகே. So we finally come to attendance handling, where the HR can correct these records. For example, they can click on correct time in and out, and they can select the employee and select a day.
date and enter their in time and out time and put a remark. So this is where we sometimes employee forget to mark their attendance. They can request HR to mark it in the system. Also, the So, leave. excuse me, Nanda, we have to explain that in Tamil. Okay. ஸோ மெயின் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல கரெக்ஷன் செய்யும் போது யூஸ் பண்ற சிஸ்டம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபொகெட் இன் அவுட் அடிக்கிறதுக்கு மறந்துட்டாருன்னா அவரோட சிஸ்டத்துக்கு என்டர் பண்ணும்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மூலமா அவங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ஹேண்ட்லிங் பேஜ்ல வந்து டேட் செலக்ட் பண்ணி அவரோட ஸ்டாஃபை செலக்ட் பண்ணி அவருக்குரிய இன் அவுட்டை மேனுவலி என்டர் பண்ண முடிஞ்சதா இந்த கரெக்ஷன்ஸ் பார்ட் ஹேண்டில் பண்றது. ஓகே சார். Okay. So then we also can apply for leave. When the employee complete the leave form, they can select the reason and apply certain days. You can apply multiple days also. And you can also enter half days from here, only some time, half day. So that is how HR handle it. Finally, when all this is done, you come to attendance statistics. So first thing you can see is all the records are in the system. You can do a search. So right now there are 2 records which I applied in right now because for the testing, and then you can come to the calculation. Then you can click on calculate. So you see Shabi and Mark absence because there are no records. But for me, I'm also absent because I don't have a in. I have a out at 5 p.m. So I'm going to do a small cheat here. I'm going to Shabi. Can we explain that while I do it? எஸ். இப்போ எனக்கு இந்த நான் உங்களுக்கு காட்ட போகிறதுக்காக ரீசன் என்னன்னா மார்க் ஷபி 2 பேருடையும் டீட்டெயில்ஸில் இன் அவுட் இல்லை, பட் யசந்தைக்கு அவுட் இருக்குது, அவர் பிளேஸ் பண்ணது. ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு சீட் ஒன்று செஞ்சு தான் எங்களுக்கு இன்னொன்று அவர் பிளேஸ் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ தான் அவரோட டைம் ஃபுல்ஃபில் ஆகும். So what I'm going to do is, Shabi, is I'm going to change the time of the device. So I'm going to settings. I click time and I'm going to adjust it to the morning hours. So maybe put it to 7. ஸோ நான் அந்த இன் அவர் பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவர் இன் அடிச்சு காட்ட போகிறாரு. ஸோ அப்போ ரிப்போர்ட்டில் சரியான டைமிங் இன் அண்ட் அவுட் டைம் போத் வரும். அப்போ தான் எங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக காட்ட முடியும். So I come here and I'm going to put my finger. So you see from the morning there's a record. So I come back here and I calculate again. So my attendance is now normal because I have the in record and the out record. ஸோ அதை சேஞ்ச் பண்ணனால அவருக்கு இன் அண்ட் அவுட் ரெண்டுமே அவருக்கு இப்போ பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அவரோட அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் நார்மல். So also you can from click here this cogwheel and enable certain things like overtime and maybe shift. Click OK. ஸோ இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸை உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ஷீட்டில். So you can see how many hours, how many minutes that you work and your time, whether you are late or not. So from here, this report can export. And one thing, Shabi, here we can select the date period, which period you want to get the report. And also you want to select only one department you can select, or one employee by name, you can enter the name or person ID. And also you want to see only the late or maybe only early leave or maybe OT. So those records also can be filtered. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி டேட் டைம் படி சார்ட் பண்ணவும் முடியும், டிபார்ட்மெண்ட் வைஸ் சார்ட் பண்ணவும் முடியும். இல்லாட்டி ஒரு தனி பர்சன்ட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கும் இல்லாட்டி ஐடி நம்பர் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும். அது தவிர உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் எடுக்கணும், நார்மல் அட்டெண்டன்ஸா இல்லாட்டி அப்சன்ஸ் எடுக்கிறதா, லேட் ரிப்போர்ட்ஸா, ஏர்லி ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி தேவையான ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது கேல்குலேஷன் செய்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பேஜை யூஸ் பண்ணி ஈஸியாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறவும் முடியும். உங்களுக்கு ஒரு ஷீட்டுக்கு எக்ஸல் ஷீட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். Okay, Shabi. And here can export from Excel or can export as a report and take a printout. And once you have this calculation, we have also other reports, maybe daily attendance. ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கலி கட்டாயம் கேல்குலேஷன்ஸ் கட்டாயம் செய்யணும். செஞ்சு முடிச்சோன்னே ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அன்றைக்கி விசிபிளான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் அட்டெண்டன்ஸ், டெய்லி, மந்த்லி, வேலிட் ஆக்சஸ் ரெக்கார்ட்ஸ், அது மாதிரி தேவையான மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஈஸி ஒன் டச் கன்ஃபிகரேஷன் படி. So that's it. That's our configuration. One thing I want to show here, Shabi, in the attendance settings, there is a option to link a third-party database. So if you want to transfer to another third-party payroll system, you can transfer to another database like this, SQL Server or MySQL, and you can enter the details here and
table name and map the table columns, and automatically device will send the records to the third party table. எஸ். ஸோ அது நாங்கள் டைம் மெயின்டெனன்ஸ் செஞ்சுட்டோம், இப்போ கன்ஃபிகரேஷன் செஞ்சு காட்டிட்டோம். ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது ஓகே. ஸோ அது தவிர நிறைய கம்பெனிஸ் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பேரோல் சிஸ்டத்துக்கு. ஸோ பேரோல் சிஸ்டத்துக்குரிய டேட்டாபேஸ் லிங்க் பண்ணுறதும் எங்களால் எஸ்கியூஎல் சர்வர்ஸ் மூலமாக எங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதான் இன்றைக்கி நாங்கள் மெயினாக பார்க்க போகிற தேர்ட் பார்ட்டி டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன் பார்ட்டுக்கு. ஸோ அதுக்கு தேவையான டேட்டாபேஸ் சர்வர் அட்ரஸும் அதுக்குரிய தேவையான ஃபீல்ட்ஸையும் நாங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு டேட்டாபேஸ் சிங்க் பண்ணிக்கொள்ள முடியும் தேர்ட் பார்ட்டி சர்வரோட. ஓகே Asant. So I think, Shabi, we are done with the practical session. We have a question in the Q&A, so we can answer Okay. that. Sure. What if I want to export current settings data to a new device? I think a good question, which is very easy. So you come Okay. to access control. We mentioned that all the linkage mapping with the device and the users are in the access control in the access group. So you simply find the access group. Maybe there is a one device failed and you want to replace it with another device. So you come to this access group, click on edit, you add the new device, you untick the all device and select the new device, and that's all you have to do. And then you can come and select apply all to device, because it's a new device. Then automatically the users, everything will be synchronized to the new device. So I think that is very easy. So if something happens to your existing fingerprint reader, maybe lightning damage or something, you want to replace it, easily come to the access control, edit the access group, remove the all device, add the new device, save, apply all to the device. Shabi, can we explain that also in Tamil? எஸ். ஸோ நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, நார்மலி புது டிவைஸ் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு. ஸோ அதான் நாங்கள் இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தோம். எனக்கு மெயின்லி ஈஸிலி உங்களுக்கு இந்த டிவைஸ் ரிப்ளேஸ் பண்ணுற பார்ட் நாங்கள் செஞ்சு காட்டினோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு புது டிவைஸை என்ரோல் பண்ணிவிட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய டிவைஸையும் இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் குரூப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸிலி அப்ளை டு ஆல் டிவைஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட எங்களோட சிஸ்டத்தில் இருக்க அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் உங்களோட புது டிவைஸுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ ஆல்ரெடி இங்கனைக்கும் ஆல்ரெடி ஆல் அப்ளைடுன்ற உங்களுக்கு க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணுறதும் காட்டப்படும். ஸோ அதான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு புது டிவைஸுக்கு டேட்டா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற முறை. So I think we can wrap up for today, Shabi. எஸ் Asant. ஸோ தேங்க்யூ வெரி மச் டீம், அண்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருந்ததுக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து வர ட்ரைனிங்ஸ்லாம் நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.